ബോംബെയിൽ ജോലി ചെയ്യുന്ന ഉദ്യോഗസ്ഥരെ 170 വിശ്വാസികളെ ഭയങ്കര സന്തോഷം. நல்ல அரசாங்கத்தில் வேலை செய்கிற 170 விசுவாசிகள் கொண்ட ஒரு சபை எனக்கு கிடைச்சிச்சு. കുറച്ച് ദിവസം കഴിഞ്ഞപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായി ഈ പരിപാടി നമുക്ക് പറ്റുന്നില്ല. கொஞ்ச நாள் சென்றவுடனே அந்த சபையை நடத்தி கொண்டிருந்த கொஞ்ச நாள்ல இந்த காரியம் நமக்கு ஒத்து வராது. ഞാൻ കർത്താവിനോട് പറഞ്ഞു, കർത്താവേ ഞാൻ വല്ല கிராமத்தில் പൊക്കോളാന്ന് പറഞ്ഞു. ஆண்டவரே நான் இந்த சபையில இருக்கல, நான் கிராமத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். എനിക്കൊരു കൂട്ടുകാരനെ കിട്ടി. ஒரு நண்பர் எனக்கு கிடைத்தார். ഞങ്ങൾ നോർത്ത് ഇന്ത്യൻ സുവിശേഷ വേലയ്ക്ക് വേണ്ടി ബൈബിൾ സ്കൂൾ തുടങ്ങி. நாங்கள் வட இந்தியாவிலே சுவிசேஷ வேலைக்காக போவதற்காக ஆயத்தமானோம். 5 பிள்ளைகளை எடுத்து படிப்பிச்சோம். அதாவது வட இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஒரு பைபிள் ஸ்கூலில் தொடங்கி 5 பிள்ளைகளை எடுத்து படிக்க வச்சோம். அவருக்கு ஆகாரம் ഞങ്ങളുടെ വിശ്വാസികൾ കൊടുത്തു. அந்த 5 பிள்ளைகளுக்கும் நாங்கள் உணவு விசுவாசிகள் கொடுத்தார்கள். அது ഞങ്ങളെ 92 ആയപ്പോൾ ഞങ്ങളെ 12 പേരായി. 92 ஆன உடனே 5 12 மாறிச்சு. അത് അന്നേരം ഞങ്ങളത് മകനേതാൻ ഫെലോഷിപ്പ് എന്ന് പറഞ്ഞ ഒരു സഭയായിട്ട് രൂപം കൊടുത്തു. நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஐக்கியமா ஒரு சபையாய் கூடினோம். ഇന്ന് ബൈബിൾ സ്കൂളിൽ 45 പിള്ളേർ പഠിക്കുന്നുണ്ട്. இன்னைக்கு அந்த பைபிள் ஸ்கூல்ல 45 பிள்ளைகள் படிக்கிறார்கள். அது BTH கோர்ஸ் ആണ്. அது BTH கோர்ஸ் ആണ്. BTH கோர்ஸ். அது நல்ல ബൈബിൾ സ്കൂൾ നടക്കുന്നു. ஒரு நல்ல பைபிள் ஸ்கூல் நடக்குது. ഇപ്പോൾ ഒരു 600 ചില്ലുവാനും ചർച്ചുകൾ ഇന്ത്യയുടെ 16 സ്റ്റേറ്റിലുണ്ട്. 16 மாநிலங்கள்ல 617 சபைகள் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் ഉണ്ട്. ஒரு சிறுவர் இல்லம் இருக்கிறது. ഇങ്ങനെ ഒത്തിരി പ്രവർത്തനങ്ങൾ ദൈവം തന്നിട്ടുണ്ട്. இப்படி பலவிதமான ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். നിങ്ങളെ പോലെ അനേകർ പ്രാർത്ഥിക്കുന്നത് കൊണ്ട് ഞങ്ങൾ ഇതുവരെ ഓടി. உங்களை போல அநேகர் ஜெபிப்பதனால இப்படியாப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். നിങ്ങളും ഞങ്ങളെ ഓർക്കുമ്പോൾ പ്രാർത്ഥിക്കണം. நீங்களே எங்களை நினைத்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ഇനി ദൈവവചനത്തിലേക്ക് നമ്മൾ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து வர போறோம். ഇന്ന് ഈ ദൈവദാസൻ മോഹൻ പാസ്റ്റർ അവர்கள் നല്ലൊരു വചനമാണ് പറഞ്ഞത്. இந்த சங்கீதத்துல காலையில அருமையான பாஸ்டர் மோகன் சங்கீதத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தையை യേശു ഒന്നാമത് വന്നത് എന്തിനാന്ന് പറഞ്ഞു, യേശു ഇനി വരാൻ പോകുന്നു എന്നതും പറഞ്ഞു. இயேசு முதலாவது எதற்காக வந்தார், இனி எதற்காக வரப்போகிறார் என்பதை குறித்து நம்ம கேட்டோம். വളരെ സ്പഷ്ടമായി വാക്യങ്ങൾ വായിച്ച് ആ വേദഭാഗങ്ങൾ വളരെ ഭംഗിയായി അദ്ദേഹം പ്രസംഗിച്ചു. அதாவது வேதத்தை நல்லா வாசித்து அதை தெளிவாக உங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். ആ വചനം കേട്ടുകൊണ്ടിരുന്നപ്പോൾ എൻ്റെ ഹൃദയത്തിൽ നിത്യജീവനെ കുറിച്ചുള്ളതായ ചിന്തയാണ് ഉണ്ടായിക്കൊണ്ടിരുന്നത്. அதாவது அந்த வசனத்தை நான் பேசிக்கொண்டிருக்கும் போது பாஸ்டருடைய இதயத்தில் நான் நித்திய ஜீவனை குறித்து பேசணும் என்கிறதான எண்ணம் வந்தது. അതുകൊണ്ട് ഇന്ന് നമ്മൾ വീണ്ടും ആ ഭാഗം തന്നെ എന്നെ ചിന്തിപ്പിച്ച ചില കാര്യങ്ങൾ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இன்றைக்கு என்ன சிந்திக்க வைத்த சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரோமாലേഖനം 8-ാം അധ്യായം 11-ാമത്തെ വാക്യം. ரோமர் 8வது அதிகாரம் 11வது വചനം 11வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:11. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார். தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். യേശുവിനെ മരിച്ചവരിൽ ഉയർപ്പിച്ചവന്റെ ആത്മാവ്, அதாவது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி നിങ്ങളിൽ വസിക്കുന്നു എങ്കിൽ உங்களில் வாசமாய் இருந்தால் ക്രിസ്തുയേശുവിനെ മരണത്തിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ചവൻ, கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் നിങ്ങളിൽ വസിക്കുന്ന തന്റെ ആത്മാവിനെ കൊണ്ട് உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே നിങ്ങളുടെ മർത്യശരീരങ്ങളെയും ജീവിപ്പിക്കും. சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ഇനി എല്ലാ മക്കളും ഗമനമായി കേട്ടുകൊണ്ടിരിക്കണം. எல்லாரும் இந்த வசனத்தை கவனமா கேட்கணும். ஒரு அல்லேலூயா வச்சிடலாம். ഡിസ്റ്റർബ് ഒന്നുമില്ലാതെ വചനം വളരെ കാര്യമായി ശ്രദ്ധിക്കണം. அங்குமிங்கு நடக்காம சிந்தைய மாற்றாம வசனத்துக்கு நேராய் உங்களுடைய கவனத்தை திருப்பணும். യേശുവിന്റെ അടുക്കൽ ഒരിക്കൽ പത്രോസ് വന്നിട്ട് ഒരു ചോദ്യം ചോദിച്ചു. இயேசுவினிடத்துல ஒரு நாள் பேதுரு வந்து ஒரு கேள்வி கேட்டார். കർത്താവേ,
கர்த்தாவே ഞങ്ങൾ സകലതും വിട്ടു നിന്റെ പിന്നാലെ വന്നു. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. ഞങ്ങൾ കുടുംബത്തെ വിട്ടു, സമ്പത്ത് വിട്ടു, ജോലി വിട്ടു. நாங்கள் எங்கள் வீட்டை விட்டோம், எங்களுடைய சொத்து சுகத்தை எல்லாத்தையும் விட்டோமே. ഞങ്ങൾക്ക് എന്നാ കിട്ടും? நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டார். ഞാനിങ്ങനെ ചിന്തിച്ച് പത്രോസിനെ ഇങ്ങനെ ചോദിക്കാൻ കാര്യം, நான் நினைச்சேன் பேதுருவால இது எப்படி கேட்க முடிச்சு. എൻ്റെ ഒരു ചിന്ത പറയാം. என்னுடைய சிந்தையை நான் சொல்றேன். ലൂക്കോസ് സുവിശേഷം 5-ാം അധ്യായത്തിലാണ് യേശു പറഞ്ഞു എൻ്റെ പിന്നാലെ വരാൻ പറഞ്ഞു. லூக்காஸ் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இனி என் பின்னே வா என்று சொல்லி அழைத்தார். ഞാൻ കുറച്ച് വചനങ്ങൾ പറഞ്ഞു പോകത്തേ ഉള്ളൂ, നിങ്ങൾ വേണമെങ്കിൽ എഴുതിയെടുത്തോണം, വായിക്കണ്ട, പറഞ്ഞു പോകാൻ സമയം ലാഭിക്കാനാണ്. പിന്നെ നിങ്ങൾക്ക് വീട്ടിൽ പോയി വായിച്ചു നോക്കാം. நான் சில வசனங்களை சொல்லுவேன், அதை குறிச்சுக்கிறேங்க, எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. அதனால வீட்டில் போய் நான் இந்த வசனத்தை குறிச்சிட்டு வீட்டில் போய் வாசித்துக்கிறேங்க. 5-ാം അധ്യായത്തിൽ യേശു പറഞ്ഞു എൻ്റെ പിന്നാലെ വരാൻ പറഞ്ഞു. 5வது அதிகாரம் லூக்கா 5ல் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து என் பின்னே வா என்று அழைத்தார். ഈ മോഹൻ പാസ്റ്റർ വന്നതുപോലെ മീൻ പിടിക്കുന്ന വലയും പടകും വീട്ടുകാരെ എല്ലാം വിട്ട് യേശുവിന്റെ പിന്നാലെ അവരും വന്നു. அந்த மோகன் பாஸ்டர் போல ஆண்டவர் அழைக்கும் போது, மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அழைக்கும் போது வலையும் வத்தையும் வீட்டையும் நாட்டையும் விட்டு இங்கே வந்தது போல. 9-ാം അധ്യായത്തിൽ വന്നപ്പോൾ യേശു ഒരു പ്രസംഗം, லூக்கா 9வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இயேசு பிரசங்கம் பண்றார். ആകാശത്തിലെ പറവകൾക്ക് കൂടുണ്ട്, കുറുനഴികൾക്ക് കുഴിയുണ്ട്, മനുഷ്യപുത്രനോ തലയായിപ്പോയാൻ ഇടവില്ല. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு வந்து நரிகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடைகளை என்று சொன்னார். പത്രോസ് കേട്ടു. பேதுரு கேட்டாரு. സർവശക്തനായ യേശുവിന്റെ പുറകെ വന്ന്, சர்வ வல்லமுள்ள இயேசுக்கு பின்னாடி நான் வாரேன், അനുഗ്രഹം പ്രതീക്ഷിച്ചാ വന്ന്, ஆசீர்வாதத்தை தருவான்னு சொன்ன நினைச்சேன். ഇപ്പൊ യേശു പറയുക, இயேசு இப்ப என்ன சொல்றாரு? എന്റെ തല വെക്കാൻ ഒരു വീട് எனக்கு தலை சாய்க்க வீடு இல்லைன்னு சொல்றாரு. ഇതുപോലെ പാവപ്പെട്ട ഒരു യേശു, அவ்வளவு ஏழை இயேசு. കുറച്ചുകൂടെ കഴിഞ്ഞു, சாப்பாடு சாப்பிடும், അല്ല കുറച്ച് നാളൂടെ കഴിഞ്ഞു, അല്പസമയം കൂടെ കഴിഞ്ഞു, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சண்டை അത് பண்ணு. കഴിഞ്ഞപ്പോൾ യേശു പറയാണ്, 3 ദിവസത്തെ സെമിനാറ്, ഈ ജനമെല്ലാം ഇവിടെ 3 ദിവസം കൊണ്ട് ആഹാരം കഴിക്കാതിരിക്കുക, ഇവരെ ഇങ്ങനെ വിടൽ, ഇവർക്ക് ഭക്ഷിക്കാൻ കൊടുക്കണം. அதாவது இப்போ 3 நாள் கூட்டம் நடக்குது, 3 நாள் ஜனங்க ஆண்டோடைய வசனத்தை கேட்க வராங்க. ஆமாம், அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 3வது நாள் உங்களுக்கு சாப்பாடு கொடுங்கண்ணே. എൻ്റെ കയ്യിൽ കാശില്ല. அவங்க சீசர்லாம் சொல்கிறாங்க கையில் காசு இல்லை. യേശുവിൻ്റെ കയ്യിൽ 5 പൈസ ഇല്ല. இயேசு கையிலையும் 5 பைசா இல்லை. അത് കഴിഞ്ഞ് ഒരു നാൾ പറയുകയാണ്, കർത്താവെ കരം കൊടുക്കണമല്ലോ, നീ പോയി കടലിൽ പോയി മീനെ പിടിക്കിട്ട് വാ തുറക്ക, 2 ശിക്ക, ഒന്ന് എനിക്ക് കൊടുക്ക, ഒന്ന് നിനക്ക് കൊടുക്ക. അതിനും യേശുവിൻ്റെ പൈസ ഇല്ല. இயேசு வரி கொடுக்கணும், வரி கொடுக்க என்ன இல்லை, காசு இல்லை. பேதுருவை பார்த்து கடலில் போய் தூண்டி போடு, முதல்ல ஒரு மீனை பிடிப்பேன், அதில் 2 காசு இருக்கும், அதை உனக்கு எனக்கு என்ன செய்ய, வரி கொடு. அப்போ வரி கொடுக்க கூட என்ன இல்லை, இயேசுக்கிட்ட காசு இல்லை. ഇത് കണ്ടപ്പോഴാണ് പത്രോസ് വന്നിട്ട് ചോദിച്ചത്, ഞങ്ങൾക്ക് എന്നാ കിട്ടും നിന്റെ കൂടെ നടന്ന? உங்கள் கையிலையும் ஒன்றும் இல்லை, வரி கொடுக்க காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, உம்மாடி பின்னாடி வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், ഒരുവൻ ദൈവരാജ്യ നിമിത്തം, ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்தா, അപ്പനെയോ അമ്മയോ, ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகப்பனையோ தாயையோ, സഹോദരിയോ സഹോദരനെയോ, சகோதரனையோ சகோதரியோ, സമ്പത്തോ சம்பத்தையோ விட்டால் ഒരു സുവിശേഷത്തെ പറയാ, ഈ ലോകത്തിൽ ഞാൻ 100 മടങ്ങ് പ്രതിഫലം, என் நாமத்து நிமித்தம் இதையெல்லாம் நீங்க விட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு 100 திரும்ப தருவேன்னு சொல்லி இருக்கிறார். ഇത് ആർത്ഥിക കാര്യമാ, ഭൗമിക കാര്യമാ, இது உலக பிரகாரமான காரியம். യേശുവിന്റെ മറുപടി അവിടെ നിന്നില്ല. இயேசு சொல்லிட்டு அப்படி நிக்கல. അടുത്ത യേശു പറയാ, இயேசு உடனே சொல்றாரு, വരുവാനുള്ള ലോകത്തിൽ நித்தியஜீவனையும் பிராபிக்காதிருக்கீல்ல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த உலகத்துக்குரிய காரியம் மட்டும் நான் தர்றதில்ல, நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ശ്രദ്ധിച്ചേ, நித்தியஜீவனாണ് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട വിഷയം. அதுதான் நித்திய ஜீவன் தான் மிகவும் முக்கியமானது. ഈ നിത്യജീവൻ എന്ന സബ്ജക്ട് മാറ്റിയാൽ ബൈബിളിന് ഒരു അർത്ഥവും ഇല്ല. நித்தியஜீவன் மாற்றியால் பைபிள், ஆமா, அதாவது இந்த பைபிள்ல இந்த நித்திய ஜீவன் என்பதை எடுத்துட்டா இந்த பைபிள்ல பிரயோஜனம் இல்லை. நித்தியஜீவன் என்ற சப்ஜெக்ட் மாறியால் ഈ ആരാധന കൊണ്ടും പ്രയോജനമില്ല. இந்த நித்திய ஜீவன் என்கிற அந்த சப்ஜெக்டே பைபிளை விட்டு எடுத்துட்டோம்னா ஆராதனை பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்ப നമ്മളുടെ ആകെ കൂടിയ ഉദ്ദേശം എങ്ങനെയെങ്കിലും
अनंतकाल का जीवन को प्राप्त करना, नित्य जीवन நமக்கு பிராபிக்கும். எல்லாரும் நல்லா கவனிங்க. நம்ம எப்படியாவது நம்ம இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்துடைய காரியத்தை மட்டுமல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். ஜோலி கிட்டியாலும் இல்லெങ്കിലും, ஆமா, வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, பைசா உണ്ടെങ്കിലും இல்லெങ്കിലും, பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, നമ്മൾ സന്തോഷമായിരുന്നാലും അല്ലെങ്കിലും, சந்தோஷம் இருந்தாவிட்டாலும் சந்தோஷம் இல்லாட்டாலும், എങ്ങനെയായാലും എനിക്ക് നിത്യജീവനെ പ്രാപിക്കണം. எப்படி இருந்தாலும் எனக்கு தேவை, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். എനിക്ക് കർത്താവിന്റെ അടുക്കൽ പോകണം. நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும். ഈ ശരീരത്തിന്റെ വീണ്ടെടുപ്പായ പുത്രത്വം പ്രാപിക്കണം. இந்த சரீரத்தினுடைய மீண்டும், அதாவது மறுபிறப்பு எனக்கு உண்டாகணும். மகிமையுள்ள சரீரத்தை പ്രാപിക്കണം. இந்த சரீரம் மறுமாகி மகிமையின் சரீரமாக நான் எழுந்திருக்க வேண்டும். യേശുവിനെ എനിക്ക് കാണണം. நான் இயேசுவை நான் பார்க்கணும். നിത്യജീവൻ എനിക്ക് പ്രാപിക്കണം. நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். എങ്ങനെയാ നിത്യജീവൻ പ്രാപിക്കുന്നത്? எப்படி நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது? പൗലോസ് പറയുക, பவுல் சொல்கிறார். യേശുവിനെ കുറിച്ചാണ് പറയുന്നത്. இயேசு குறித்து தான் சொல்லுகிறார். യേശു മരിച്ചു. இயேசு மரித்தார். യേശുവിന്റെ കല്ലറയിൽ മൂന്നാമത്തെ ദിവസം യേശുവിൽ ഉണ്ടായിരുന്ന പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങി. ஆமா, இயேசுடைய கல்லறை, യേശുവിൽ ഉണ്ടായിരുന്ന പരിശുദ്ധാത്മാവ് യേശുവിന്റെ കല്ലറയിൽ വന്നു. இயேசுக்குள்ள இருந்த ஆவியானவர் இயேசு இருந்த அந்த கல்லறைக்குள்ள வந்தார். യേശുവിനെ മരിച്ചവരിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ചു. அந்த ஆவியானவர் கல்லறையில இருந்த இயேசு, மரித்த இயேசு உயிரோடு எழுப்பினார். എന്നിട്ട് പൗലോസ് പറയുക, அதனால பவுல் சொல்றாரு, ആ ആത്മാവ്, அந்த ആവിயானவர், ദേവനുடைய ആത്മാവ്, அந்த தேவனுடைய ஆவி നിങ്ങളിൽ ഉണ്ടെങ്കിൽ, உங்களில் வாசமாயிருந்தால், യേശുവിനെ ഉയർപ്പിച്ച ആ ആത്മാവ്, இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவி നിങ്ങളിൽ ഉണ്ടെങ്കിൽ, உங்களில் இருக்குமானால், യേശുവിനെ ഉയർപ്പിച്ചവൻ, இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் നിങ്ങളിലുള്ള ആത്മാവിനെ കൊണ്ട് നിങ്ങളുടെ ഈ ശരീരങ്ങളെ ഉയർപ്പിക്കും. உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியை கொண்டு உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். Praise the Lord. ஒரு அல்லேலூயா. ഹല്ലേലൂയ ചൊല്ലുവോ. சத்தத்தை உயர்த்தி. എങ്ങനെയായി ചുളുങ്ങിയ കറുത്ത സൗന്ദര്യമില്ലാത്ത ഈ ശരീരം മാറി തേജസ്സുള്ള മഹിമയുള്ളത് എങ്ങനെയാ പ്രാപിക്കുന്നത്? எல்லாம் பாருங்க, நல்லா இருக்கிய, சுருங்கி போய் பல்லு உடஞ்சி தலை சொட்டை கருத்து வெளுத்து அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிமையான சரீரம் எப்படி உண்டாகும்? പരിശുദ്ധാത്മാവ് നമ്മിൽ വസിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവിനാലാണ് നമ്മളത് പ്രാപിക്കുന്നത്. அதாவது அது எப்படி ஆகுது, நமக்கு எப்படி ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுது தெரியுமா? நமக்குள் தங்கி இருக்கிற ஆவியானவரால. നമുക്ക് മാതൃക കർത്താവായ യേശു ക്രിസ്തുവാണ്. മാതൃക യേശു ക്രിസ്തുവാണ്. நம்முடைய முன் மாதிரி இயேசு. യേശുവിന്റെ പുറകെയാണ് നമ്മൾ യാത്ര ചെയ്യുന്നത്. நம்ம எல்லாரும் யாருக்கு பின்னாடி பிரயாணம் பண்ணுகிறோம்? ഇനി ഗമനമായി നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. எல்லாம் கவனமா கேட்கணும். യേശുവിന്റെ ജനനം മുതൽ, இயேசுடைய பிறப்பு முதல், യേശുവിന്റെ മരണം വരെ, இயேசுடைய மரணம் வரை യേശു പരിശുദ്ധാത്മാവിലാണ് നടന്നത്. இயேசு பரிசுத்த ஆவியினால தான் நடந்தார். യേശു പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിയന്ത്രണത്തിൽ, കൺട്രോളിൽ, ആലോചനയിലാണ് യേശു ജീവിച്ചത്. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுடைய அது அவருடைய ஆலோசனைப்படி, அவருடைய வழிநடத்தின்படி இயேசு நடந்தார். ശ്രദ്ധിച്ചു കേട്ടാട്ടെ. கவனித்து கேளுங்க. ജനനം മുതൽ, பிறப்பு முதல் മരണം വരെ மரணம் வரைக்கும் യേശു ആത്മാവിലാണ് ജീവിച്ചത്, പരിശുദ്ധാത്മാവിലാണ്. புரியுதா? இயேசு ஆவியினால தான் நடந்தார். യേശു മരിച്ചു. இயேசு மரித்தார். യേശുവിന്റെ കല്ലറയിൽ இயேசுவை கல்லறையில வச்சாங்க. മൂന്നാമത്തെ ദിവസം, மூன்றாவது நாளிலே ജനനം മുതൽ മരണം വരെ തന്നിലുണ്ടായിരുന്ന ആത്മാവിടെ വന്നു. அதாவது பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் இருந்த ஆவியானவர் அங்கே வருகிறார். യേശുവിനെ ഉയർപ്പിച്ചു. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார். ഒരു ഹല്ലേലൂയ ചൊല്ലുവോ. ஒரு அல்லேலூயா. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஆமென். യേശുവാണ് നമ്മുടെ മാതൃകാ പുരുഷൻ. இயேசுதான் நம்முடைய முன்மாதிரி. യേശുവിന്റെ ജനനം, இயேசுடைய பிறப்பு. മറിയയുടെ അടുക്കൽ ദൈവത്തിന്റെ ദൂതൻ വന്നു. மரியாள் இடத்துல தேவதூதன் வந்தார்.
നീ ഗർഭം ധരിച്ചൊരു മകനെ പ്രസവിക്കും. நீ ஒரு கர்ப்பவதியாகி உன் குமாரனை பெறுவாய். അവൻ യേശു എന്ന് പേരും. அவருக்கு இயேசு என்று பெயரிடணும். ഇതുപോലെ നമ്മുടെ വീണ്ടും ജനനം നടന്നത്. இதே போல நம்ம மறுபடியும் நாம் பிறந்தோம். യേശുവിന്റെ ആത്മാവും இயேசுடைய ஆவியானவரும் ദൈവത്തിന്റെ വചനവും தேவனுடைய வார்த்தையும் നമ്മുടെ അകത്തെ മനുഷ്യനിൽ പ്രവർത്തിച്ചപ്പോൾ நம்ம உள்ள வந்து கிரியை செய்தது. ദൈവത്തിന്റെ പുത്രൻ നമ്മളിൽ അകത്ത് പിറന്നു. ആ தேவனுடைய வார்த்தையின்படி நமக்குள்ள வருது. നമ്മുടെ ഹൃദയം ദൈവത്തിന്റെ മന്ദിരമായി. നമ്മുടെ ഹൃദയം ദൈവത്തിന്റെ മന്ദിരമായി. நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயம். നമ്മുടെ ഹൃദയത്തിൽ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വസിക്കുന്നു. நம்முடைய இருதயமாகி தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வாசம். അതിനെയാണ് നമ്മുടെ വീണ്ടും ജനനം നടന്നത്. அது அப்படித்தான் நமக்கு மறுபடியும் நம்ம மறுபிறப்பு உண்டானது. ഇനി യേശുവിന്റെ വളർച്ച. യേശുവിന്റെ വളർച്ച. இயேசுடைய வளர்ப்பு. ലൂക്കോസ് സുവിശേഷം 2-ാം അധ്യായം. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52-ാമത്തെ വാക്യം. 52வது வசனம் 2:52 லூக்கா. യേശു ജ്ഞാനത്തിലും தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். യേശു മനുഷ്യർക്കും ദൈവത്തിനും കൊള്ളാവുന്ന ഒരു കൃപയുടെ പാത്രമായി വളർന്നു വന്നു. ஆமா, இயேசு ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாக என்ன செய்தார்? விருத்தி அடைந்து வளர்ந்து வந்தார். கவனமாய் கேளுங்க. எல்லாரும் கவனமா கேக்குறீங்களா? Praise the Lord, hallelujah. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க சொல்லுங்க. சரி. യേശു വളർന്നപ്പോൾ യേശു എല്ലാവർക്കും കൊള്ളാവുന്നവനായിരുന്നു. ஆமா, இயேசு இந்த உலகத்துல பிறந்த போது எல்லாருக்கும் நல்லவென்று பெயர் இருக்கு. നമ്മുടെ ഇടയിലെ പലതും പലർക്കും കൊള്ളുകയില്ല. நம்ம யாரு நம்மள பலரையும் நமக்கு உங்களை பிடிக்காது பலருக்கும். അതിന് കാരണം യേശുവിന്റെ കാരണം എന്നാണെന്നറിയാമോ? இயேசு எல்லாரும் இயேசுவை நேசிப்பதற்காக. 40-ാം വാക്യം പറയുകയാണ്. 40வது வசனத்தை வாசிங்க. യേശുവിനെ കുറിച്ച് പറയുക. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. പൈതൽ വളർന്നു. 2:40. பிள்ளை வளர்ந்தது. பிள்ளை வளர்ந்தது. ஆவியிலே பலன் கொண்டு. ஆவியிலே பலன் கொண்டு. ஞானத்தினால் நிறைந்தது. ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவர் மேல இருந்துச்சு. கவனமாய் கேளுங்க. எல்லாம் கவனமா கேளுங்க. യേശു വളർന്നു വരികയാ. യേശു വളർന്നു വരാർ. രണ്ട് കാര്യം. ഒന്ന് ஞானம் കൊണ്ട് നിറഞ്ഞു. ஞானத்தினால் நிறைந்தார். ഇത് വളർച്ച ലഭിക്കുന്നതാണ്. இரண்டாவது வளர்த்தி. இப்போ ഒരു കുഞ്ഞിനെ ഇവിടെ ഡെഡിക്കേഷൻ ചെയ്തു. இப்போ ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணோம். അത് ഇച്ചിരി കഴിയുമ്പോൾ அது கொஞ்ச நேரம் சண்டை பண்ண பின்பு പപ്പാ എന്ന് പറയും. அப்பா அப்பா அப்பான்னு சொல்லும். அதுக்கப்புறம் A for apple, B for ball, C for cat படிக்காத. அப்புறம் A ஃபார் பால், B ஃபார் பால் அப்படின்னு என்ன செய்யும்? പിന്നെ അവൻ BA കാരനാവും. BA പഠിക്കും. പിന്നെ അവൻ സയന്റിസ്റ്റ് ആവും. அவர் விஞ்ஞானியா மாறும். അവൻ വലിയ ജ്ഞാനമുള്ളവനാവും. அவர் ஞானியா மாறும். ഇത് വളർച്ച ലഭിക്കുന്നതാണ് ഈ അറിവ്. இது பிறந்தது போல இல்ல, அவருக்கு நாளடைவில் என்ன செய்த குழந்தை. യേശുവിന്റെ വളർച്ചയിൽ ഈ ജ്ഞാനം ഉണ്ടായിരുന്നു. இயேசுனுடைய வளர்ச்சியிலும் ஞானம் இருந்தது. യേശുവിന്റെ വളർച്ച ജ്ഞാനം മാത്രമല്ല. இயேசுனுடைய வளர்ச்சியில ஞானம் இல்லாம இல்ல. രണ്ട് കാര്യം ഒരുപോലെ ബാലൻസ് ചെയ്തു. ரெண்டையும் ஒரே விதத்துல பேலன்ஸ் பண்ணாங்க. ഒന്ന് വളർച്ച ലഭിക്കുന്ന ജ്ഞാനം. ஒன்று வளர்த்து ஞானம். രണ്ടാമത് ആത്മാവിനാൽ ലഭിക്കുന്നതായ ദൈവകൃപ. இரண்டாவது ആവിயினால கிடைக்கப்படுகிற தேவனுடைய கிருபை. ഈ ദൈവകൃപ എന്ന് പറയുന്നത് പരിശുദ്ധാത്മാവിനാൽ ലഭിക്കുന്നതാണ്. தேவ கிருபை எப்படி கிடைக்கிறது கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியினால. அப்ப യേശുവിന്റെ വളർച്ചയിൽ രണ്ട് കാര്യം ഒരുപോലെ ഉണ്ടായിരുന്നു. இயேசுக்கு ரெண்டு காரியம் ஒரே போல கிடைத்தது. എന്തിനാ നമ്മൾ സൺഡേ സ്കൂൾ നടത്തുന്നേ? എന്തിനാ സൺഡേ സ്കൂൾ നടത്തുന്നേ? ஏன் நம்ம சண்டே ஸ்கூல் நடத்துறோம்? നമ്മൾ സ്കൂളിൽ പിള്ളേരെ വിടുന്ന ജ്ഞാനം കിട്ടാനാ. அதாவது ஸ்கூல்ல விட்டா ஞானம் கிடைக்காதா? சண்டே ஸ்கூலில் விடுന്ന ദൈവകൃപ ഉണ്ടാകാനാ. அதாவது சண்டே ஸ்கூலுக்கு வந்தா ஆண்டவருடைய வசனத்தை கேட்கலாம். இது யூத் மீட்டிங் എന്തിനാ നടത്തുന്നേ? ஏன் வாலிபர் கூட்டம் நடத்துறோம்? എന്തിനാ ഉപവാസ പ്രാർത്ഥന നടത്തുന്നത്? ஏன் உபவாச கூட்டம் நடத்துறோம்? ദൈവകൃപയിൽ നിൽക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. தேவ கிருபையில நிலைநிற்க. அப்ப ഈ രണ്ട് കാര്യം ഒരുപോലെ ബാലൻസ് ചെയ്യുക. ரெண்டு காரியம் ஒரே போல பேலன்ஸ் பண்ணப்படணும். ഇനി യേശുവിന്റെ സ്നാനം എങ്ങനെയാ നടന്നേ? இயேசு எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாரு? യേശു ജ്ഞാനസ്നാനമേറ്റ് വെള്ളത്തിൽ നിന്ന് കയറി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ പരിശുദ്ധമായ പാറാപരിവത്തിലാണ്. கவனிங்க, இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையில் ஏறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். അത് കഴിഞ്ഞ് 4-ാം അധ്യായം 1-ാം വാക്യം പറയുന്നത് യേശുവിനെ പരിശുദ്ധാത്മാവ് പിശാചിനാൽ പരീക്ഷിക്കപ്പെടേണ്ടതിന്റെ മരുഭൂമിയിലേക്ക് നടത്തി. அதாவது மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பிசாசினால் இயேசு சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். മാർക്കോസിന്റെ സുവിശേഷം പറയാണ് യേശുവിനെ നിർബന്ധിച്ചു കൊണ്ടുപോയി. மார்க்கு சுவிசேஷத்தை வாசிக்கிறோம்,
அப்படியே கட்டாயப்படுத்தி இயேசுவை கொண்டு അപ്പോൾ போனாங்க. യേശു മരുഭൂമിയിലായിരുന്നു, இயேசு வனாந்தரத்தில் இருந்தார், ഉപവാസ പ്രാർത്ഥനയിലായിരുന്നു, உபவாச ஜெபத்தில் இருந்தார், 40 ദിവസം ഉപവസിക്കുകയായിരുന്നു. 40 நாள் உபவாசம் போட்டார். പിശാച് അടുക്കൽ വന്നു, பிசாசு இயேசுட்ட வந்தது. പക്ഷെ പരിശുദ്ധാത്മാവ് അവിടെ ഉണ്ടായിരുന്നു. ஆனா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். പരിശുദ്ധാത്മാവിനെ സഹായിച്ചുകൊണ്ടിരുന്നു. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து கொண்டிருந்தார். 4-ാമത്തെ 14-ാം വാക്യം വരുമ്പോൾ 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் வரும். ആത്മാവിന്റെ ശക്തിയോടെ ഗലീലയ്ക്ക് മടങ്ങി. ஆவியானுடைய பலத்தோடு அவர் புறப்பட்டு അപ്പോൾ போனார். യേശുവിന്റെ ശുശ്രൂഷ ആത്മാവിലായിരുന്നു. இயேசுனுடைய ஊழியமும் ஆவியில நடந்தது. ഇനി ശ്രദ്ധിച്ചു കേട്ടോട്ടെ. நல்லா கவனிங்க. യേശുവിന്റെ ജനനം ആത്മാവിലായിരുന്നു, இயேசு பிறப்பு ஆவியில இருந்தது, യേശുവിന്റെ വളർച്ച ആത്മാവിലായിരുന്നു, இயேசுனுடைய வளர்ச்சி ஆவியில இருந்தது, യേശുവിന്റെ സ്നാനം ആത്മാവിലായിരുന്നു, இயேசுனுடைய ஞானசான ஆவியில இருந்தது, യേശു മരുഭൂമിയിൽ ഇരുന്ന ആത്മാവിലായിരുന്നു, இயேசு வனாந்தரத்தில் ஆவியில் യേശു நடந்தது, ശുശ്രൂഷ ചെയ്ത പരിശുദ്ധാത്മാവിലായിരുന്നു. இயேசு ஊழியத்தில் ஆவியில் நிறைவோடு இருந்தார். ആ യേശു മരിച്ചു. அந்த இயேசு மரித்தார். ആ യേശുവിൽ ഉണ്ടായിരുന്ന പരിശുദ്ധാത്മാവ് 3-ാം ദിവസം യേശുവിന്റെ കല്ലറയിൽ ഇറങ്ങി യേശുവിനെ മരിച്ചവരിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ചു. அதாவது இயேசு மரித்தார். இயேசுக்குள்ள இருந்த ஆவியானவர் 3வது நாள்ல மரித்தோரிலிருந்து அந்த அதே ஆவியானவர் அவர் உயிரோடு எழுப்பினார். യേശുവിനെ മരിച്ചവരിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ചു. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் ஆவியானவர். പൗലോസ് എന്ത് പറയുന്നെന്ന് അറിയാമോ? ആ ആത്മാവ് നിങ്ങളിൽ ഉണ്ടെങ്കിൽ, பவுல் என்ன சொல்றாரு? அந்த ஆவி உங்களில் இருந்தால், നിങ്ങളിൽ വഴി നടത്തുന്നുവെങ്കിൽ, உங்களை வழிநடத்தும் என்றார், നിങ്ങൾക്ക് ആലോചനക്കാരനാണെങ്കിൽ, உங்களுக்கு அவர் ஆலோசனை നിങ്ങളെ சொன்னார், ഗൈഡ് ചെയ്യുന്നുണ്ടെങ്കിൽ, നിങ്ങളുടെ കൺട്രോൾ പരിശുദ്ധാത്മാവിനാണെങ്കിൽ, உங்களை கண்ட்ரோல் பண்ணி பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் இருக்குமா, ആത്മാവിൽ നിങ്ങളെയും ഉയർപ്പിക്കുവാനിടയായിത്തീരും. ஆவியில நீங்கள் உயிரோடு ஒரு எழுப்புதலா மாறுவீங்க. സന്തോഷമുള്ള മക്കളെല്ലാം കരങ്ങൾ ഉയർത്തി ദൈവത്തിന് சந்தோஷம் உள்ளவங்க கரங்களை வைத்தோர் அல்லேலூயா ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇവിടെ നല്ല ആരാധന നടന്നത്, നല്ല ആരാധന ഇങ്ങനെ നടന്നത്. இங்க ஒரு நல்ல ஆராதனை நடந்தது. ആവിയാണവർ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരുന്നത്. ஆவியில நிறைந்து ஆராதித்தார்கள். அந்த ലീഡ് ചെയ്യുന്ന മക്കൾ ആത്മാവിൽ അന്യഭാഷയിൽ ദൈവത്തെ ആരാധിച്ചു. ஆராதனை நடத்தின பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசினார்கள். ഈ ആരാധനയിൽ പരിശുദ്ധാത്മാവാണ് പ്രവർത്തിച്ചത്. இந்த ஆராதனை ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். പാസ്റ്റർ വചനം പറയുമ്പോൾ ആത്മാവാണ് പ്രവർത്തിച്ചത്. பாஸ்டர் வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவர் ഇപ്പോൾ இடப்பட்டார். പരിശുദ്ധാത്മാവാണ് ഇവിടെ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு എന്തിനാണ് ആത്മാവ് തമ്മിൽ വ്യാപരിക്കുന്നത്? எதற்காக ஆவியானவர் നാം அசைவாடுகிறார்? ആത്മാവിൽ എന്താണ് ജീവിക്കുന്നത്? ஆவியானவர் இங்க ஜீவிக்கிறார். ആത്മാവിന് മാത്രമേ നമ്മളെ യേശുവിന്റെ അടുക്കൽ കൊണ്ടുപോകാൻ കഴിയുള്ളൂ. ஆமென். ஆவியானவர் மட்டும் நாம இயேசுவுக்கு நேராய் வழி நடத்த முடியும். അതിനായി നമുക്ക് ദൈവത്തിന് ഒരു സ്തോത്രം ചെയ്താട്ടെ. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ആമേൻ. ஆமென். ഒന്ന്, പരിശുദ്ധാത്മാവ് ജീവിപ്പിക്കുന്ന ആത്മാവാണ്. பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிற ஆவியானவர். ഞാൻ അനുഭവം പറയാം. ஒரு அனுபவத்தை சொல்றேன். ഞാൻ ഇന്നേക്ക് 29 ഇയേഴ്സ് പകലെയാണ് ആദ്യം അമേരിക്കയിൽ പോകുന്നത്. ഫസ്റ്റ് ടൈം. அதாவது 1999ல் நான் முதலாவது அமெரிக்கா போனேன். அதுக்கு பின்னாடி பல தடவை போயிருக்கேன். அதுக்கு பின்னாடி பல தடவை அமெரிக்கா போயிருக்கேன். ആ ഫസ്റ്റ് ടൈമിൽ പോകുമ്പോൾ ഒരു ശനിയാഴ്ച രാത്രി, முதல் முறை நான் போகும்போது ஒரு சனிக்கிழமை, ഒരു മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് എൻ്റെ ഒരു കൂട്ടുകാരൻ്റെ കാറിൽ ഞാൻ യാത്ര ചെയ്യാം. ஒரு கூட்டம் முடிஞ்சு என்னுடைய நண்பருடைய காரில் பிரயாணம் பண்ணிக்கொண்டு, ഞങ്ങളുടെ കാർ ഇങ്ങനെ ഗ്രീൻ സിഗ്നൽ ഓടുന്നു. எங்களுடைய காரு ഗ്രീൻ സിഗ്നൽ பச்சை என்ன சொல்லுவாங்க സിഗ്നൽ சிக்னலில் போனது. ബ്രിട്ടീഷുകാരെ പിള്ളേരെ കള്ളും കുടിച്ചിട്ട് റെഡ് ക്രോസ് ചെയ്ത് ഞങ്ങളുടെ അടുക്കിലേക്ക് കയറി വന്നു. அந்த போலீஸ்காரங்களா ரெட் கிராஸ் செய்து அந்த அவங்க அந்த பிரிட்டிஷ்கார ஆமாம் அந்த சிகப்பு அது ரெட் விளக்க என்ன செஞ்சாங்க, கிராஸ் பண்ணாங்க. ഞാൻ പറഞ്ഞു പാസ്റ്റർ നമ്മുടെ വണ്ടി ഇടിക്കുമല്ലോ എന്ന് പറഞ്ഞു. அவங்க ராங்கில் வராங்க, சிகப்பு விளக்கு எரியும் பொழுது வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம வண்டியில் வந்து மோத போகிறாங்கன்னு சொன்னேன். அவ்வளவு மட்டும் தெரியும், அவ்வளோதான் தெரியும், പിന്നെ ഒന്നും தெரியത്തില്ല. அடுத்து ஒன்றுமே தெரியலை. ഓൺ ദ സ്പോട്ടിൽ ബ്രീത്തിങ് കോൺഷ്യസ് എല്ലാം പോയി. ഓൺ ദ സ്പോട്ട് ബ്രീത്തിങ് കോൺഷ്യസ് എല്ലാം പോയി. ഞാൻ கோமையிலாயிப்போய். அதாவது அந்த அந்த கார் மோதி நபத்துக்குள்ளாகி நினைவில் இழந்து போயிட்டான். ഞങ്ങൾ ഹോസ്പിറ്റലിൽ പോയി. எங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டான். ഈ പല്ലെല്ലാം പോയിട്ട് ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ആണ്. இப்போ எனக்கு இருக்கிற பல்லெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். എൻ്റെ കൈ പൊട്ടി പ്ലാസ്റ്ററായി, என் கை ஒடிஞ்சு போச்சு. എൻ്റെ നാക്ക് കട്ടായി പോയിട്ട് 8 സ്റ്റിച്ച് ഇട്ട് വീണ്ടും കെട്ടിയതാണ്. என் நாக்கெல்லாம் கட்டாகி 8 தையல் போட்டான்.
ഞാൻ ഹോസ്പിറ്റലിൽ വെന്റിലേറ്ററിലായിരുന്നു. ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கிறேன். 2 നാൾ കഴിഞ്ഞ് ഡോക്ടർമാർ റെഡി 1 2 3 എന്നെ എടുക്കുമ്പോഴാണ് ഞാൻ ഹോസ്പിറ്റലിലാണല്ലോ എന്ന ചിന്ത വന്നത്. 2 நாள் கழிஞ்ச பின்னாடி டாக்டர் அவன் 1 2 3ன்னு சொன்னபோது நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிற நினைவு வந்துச்சு. എന്നെ വെന്റിലേറ്ററിൽ ഐസിയുവിലേക്ക് മാറ്റി. என்னை பெட்டில் இருந்து ஐசியூவில் மாற்றினாங்க. ഞാൻ ഒരാഴ്ച കഴിഞ്ഞ് ഡിസ്ചാർജ് ആയി. ஒரு வாரம் சென்று நான் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்தேன். ഞാനൊരു വീട്ടിൽ വന്നിങ്ങനെ ഇരിക്കുക. நான் வீட்டில் வந்து இருக்கிறேன். എന്റെ നാക്ക് സ്റ്റിച്ചിട്ട് ഇങ്ങനെ നീരായിരിക്കുക. என் நாக்கில் 8 தையல் போட்டு நாவு அசைக்க முடியாமல் இருந்தது. ഡോക്ടർമാർ പറഞ്ഞു ഇവന് ഇനി പ്രസംഗിക്കത്തില്ല, നാക്ക് തടിച്ചാൽ വിക്കനാവും. മോശയുടെ നാക്ക് തടിച്ചതാണ് വിക്കനായിരുന്നു. டாக்டர் சொல்லிட்டாங்க 8 தையல் போட்டிருக்கு நாக்கில், இவர் நாக்கெல்லாம் தடியாயிரும், இனிமேல் ஒரு பிரசங்கமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ഞാൻ അങ്ങനെ ഒരു വീട്ടിൽ ഇങ്ങനെ ഇരിക്കുക. நான் அமெரிக்காவில் ஒரு வீட்டில் இருக்கிறேன். ഒരു പാസ്റ്റർ കയറി വന്നു. ஒரு பாஸ்டர் உள்ளே வந்தார். അവർ കയ്യെ തട്ടി വന്നിരുമ്പോ പറഞ്ഞു, പിശാച് നിന്നെ കൊണ്ട് പ്രസംഗിപ്പിക്കത്തില്ലെന്ന് തീരുമാനിച്ചു, നീ ഇനിയും പ്രസംഗിക്കുന്നു. அவர் சொன்னாரு, பிசாசு நீ பிரசங்க மாட்டே என்று சொன்னா, ஆனா நீ பிரசங்கம் பண்ணுவேன்னு சொன்னார். ഞാൻ ആ വചനത്തെ ഉള്ളത്തിൽ ഏറ്റെടുത്ത് സ്തോത്രം ചെയ്തു. அந்த வசனத்தை நான் உள்ளத்தில், அவர் சொன்ன வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணேன். അപ്പോൾ എന്റെ നാവ് ഹീലാകാൻ തുടങ്ങി. என்னுடைய அப்ப அந்த நாவு சுகமாக ஆரம்பிச்சிருச்சு. ഞാൻ ഇന്നും യേശുവിനെ പ്രസംഗിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. நான் இன்றைக்கு இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். യേശു എന്നെ ഹീലാക്കി. இயேசு என்னை சுகமாக்கினார். ഒരാഴ്ച കഴിഞ്ഞ് എന്റെ നെഞ്ചിനകത്ത് ചെസ്റ്റിൽ വേദന തുടങ്ങി. ஒரு வாரம் சென்றவன் என் நெஞ்சில் இந்த பகுதியில் ஒரு ഡോക്ടർ வேதனை. പറഞ്ഞു വേഗം കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞു. டாக்டர் சீக்கிரம் வாங்கினார். ഒരു വലിയ മെഷീനകത്ത് എന്നെ കയറ്റി ஒரு பெரிய மிஷினுக்குள்ள என்ன அனுப்புனாங்க. അമേരിക്കയിലെ ഡോക്ടർമാർ പറഞ്ഞു എന്റെ കാലിൽ നിന്ന് ഒരു ബ്ലഡ് ക്ലോട്ട് മൂവ് ചെയ്ത് லங்ஸ் வரை வந்து லங்ஸ். அதாவது அமெரிக்கா டாக்டர்லாம் சொன்னாங்க, காலில் இருந்து அந்த நரம்பு வழியாக வந்து அந்த ரத்தம் அந்த அந்த இருதயத்தில் வந்துருச்சு, அடைப்பாக வந்துருச்சு விட்டாங்க. ஹார்ட்டில் வந்தில்ல, லங்ஸ் வரை வந்து அந்த நுரையீரல் வரைக்கும், இருதயத்துக்கு வரல, நுரையீரல் வரைக்கும் அந்த ரத்தம் வந்துருச்சு. ഈ ലങ്സിൽ വന്നു. ഉടനെ കർത്താവോട് സ്റ്റോപ്പ് ചെയ്തു. കർത്താവ് സ്റ്റോപ്പ് ചെയ്തു. அந்த இருதயத்துக்குள்ள வருவதற்கு ஆண்டவர் அனுமதிக்காம அந்த நுரையீரல் வரைக்கும் வருவதற்கு அங்கே ஆண்டவர் நிறுத்திட்டார். ஹார்ட்டில் வந்திருந்த ഞാനിപ്പോ ഇല്ല. അതുകൊണ്ട് ലങ്സിൽ വന്നപ്പോൾ കർത്താവ്, அதாவது இருதயத்தில் வந்துச்சு வச்சுங்க, அந்த அந்த ரத்தம் உறைந்து போய் நான் உயிரோடு இருக்க முடியாது, ஆண்டவர் நுரையீரலோடு நிறுத்திட்டார். എൻ്റെ ബ്ലഡ് എല്ലാം കട്ടി കുറച്ചിട്ടു. ബ്ലഡ് പത്തലയാക്കിയിട്ടു. அந்த ரத்தத்தெல்லாம் சரியாக்குனாங்க. ഞാൻ അവിടെ ഒരു മാസം ഇങ്ങനെ ഇരിക്കുക. இன்னும் ஒரு மாசம் நான் அங்கே வீட்டில் എന്നെ എൻ്റെ ആ വീട്ടുകാർ നന്നായിട്ട് ട്രീറ്റ് ചെയ്തു. அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நல்லா கவனிச்சாங்க. ഞാൻ അവരോട് ജബർദസ്തി നിർബന്ധിച്ചു എന്നെ ബോംബെക്ക് വിടാൻ പറഞ്ഞു. என்ன நான் அமெரிக்காவிலேருந்து என்ன சீக்கிரமாக இந்தியாவுக்கு பாம்பேக்கு என்ன அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. അവരൊരു വീൽ ചെയറിൽ ഇരുത്തി കുവൈറ്റ് എയർവേസിന്റെ ഫ്ലൈറ്റിൽ എന്നെ ബോംബെക്ക് അனுப்பி. அதாவது ஒரு வீல் சேரில் என்னை வச்சு விமானத்தில் கொண்டு வந்து என்னை பாம்பேக்கு அனுப்பி வச்சாங்க. അത് കുവൈറ്റിൽ വന്നിറങ്ങി. குவைத்துக்கு வந்தேன். അവിടുന്ന് ബോംബെ കണക്റ്റഡ് ഫ്ലൈറ്റ് 5 മണിക്കൂർ ശേഷമാണ്. அதாவது குவைத்திலிருந்து பாம்பேக்கு வரணும் 5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ഞാൻ അവിടെ ഇരിക്കുമ്പോൾ എൻ്റെ ചെസ്റ്റിനകത്ത് പെയിൻ തുടങ്ങി. அங்கே குவைத்தில் நான் இருக்கும் பொழுது எனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. ഞാൻ വല്ലാതെ വിഷമത്തിലായി. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ഞാൻ അവിടെ ദൈവവുമായിട്ട് ഗുസ്തിയിലായി. நான் அங்கே ஆண்டவரோடு கூட அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ഞാൻ ദൈവത്തോട് പറഞ്ഞു, എന്നെ കുവൈറ്റിൽ വെച്ച് വിളിക്കരുത്, ബോംബെ എയർപോർട്ട് വരെ എന്നെ അനുവദിക്കണം. ബോംബെ വന്ന ഉടനെ വിളിച്ചു ഞാൻ വന്നേക്കാവുന്നു. அப்போ நான் அங்கே அந்த குவைத்தில் ஏர்போர்ட்டில் இருந்து என்ன சொன்ன தெரியுமா, இங்கே வந்து என்னை எடுத்துடாதீங்க, என்னை பாம்பே கொண்டு போய் அங்கேருந்து எடுத்துக்கொள்ளுன்னு அங்கே வந்தேன்னு சொன்னேன். കുവൈറ്റ് എൻ്റെ പ്രയാണത്തിൻ്റെ മിഡിൽ ടൈം സമയമാണ്. அதாவது குவைத்தில் என்னுடைய பிரயாணத்தினுடைய ஒரு மிடில், அதாவது ഇടയ്ക്കുള്ള സ്ഥലം. அந்த அதாவது பாம்பேக்கும் நான் இருந்த அமெரிக்காவுக்கும் இடையில உள்ள இடம். അതിനാൽ അവിടെ വെച്ച് മരിച്ചാൽ എന്നെ ആർക്കും ടേക്ക് കെയർ ചെയ്യാൻ ഒക്കത്തില്ല. அதாவது குவைத்தில் நான் மரித்து போனேன்னா யாருக்குமே தெரியாது. ഞാൻ കർത്താവിനോട് പറഞ്ഞു, ദൈവത്തോട് പറഞ്ഞു, എനിക്ക് ബോംബെ വരെ വരണം. ஆண்டவரே, நான் இந்த குவைத்தில் மரித்து போகக்கூடாது, நான் பாம்பே வரைக்கும் என்ன செய்யணும். ബോംബെ എയർപോർട്ടിൽ വന്നോടനെ വിളിച്ചു. நான் மும்பைக்கு வந்து நான் எழுந்திரிச்சுவேன் சொன்னேன். ഞാനിങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ടിരിക്കുക. அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். എൻ്റെ ഓപ്പോസിറ്റിൽ ഒരു ചെറുപ്പക്കാരൻ പയ്യൻ, இங்கே என்னுடைய ஆபீஸ்லேருந்து ஒரு வாலிபர் இந்த பின்னாடி இருக்கு, ഒരു ഓപ്പോസിറ്റിൽ ഒരു ചെറുപ്പക്കാരൻ പയ്യൻ കസേരയിൽ ഇരിക്കുക உங்களோட வந்து എയർപോർട്ടിൽ. ஆபீஸில் உள்ள ஒரு வாலிபர் முன்னாடி என்ன செய்யறார், சேர்ல உட்காந்துருக்காரு. അവൻ വന്നൊരു മുസ്ലിമാൻ പയ്യൻ. അവൻ വന്നിട്ട് ഒരു മുസ്ലിമാൻ പയ്യൻ அந்த 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 ஆபீஸில் வேலை செய்ற ஒரு முஸ்லீம். അവൻ എന്നെ പാർത്തിട്ടിരുന്നത്. அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தார். എൻ്റെ അടുക്കൽ വന്ന് ചോദിച്ചു, என்னிடத்துல வந்து கேட்டார், നീ പാസ്റ്ററാ? நீ பாஸ்டரான்னு கேட்டார். ഞാൻ പറഞ്ഞു, ഞാൻ പാസ്റ്റർ. நான் பாஸ்டர்னு சொன்னேன். നിനക്ക് ആക്സിഡന്റ് ആയിരിക്കുന്നു?
ஆக்சிடென்ட் ஆയോ? ഞാൻ പറഞ്ഞു എനിക്ക് ആക്സിഡന്റ് ആയി. உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னேன். ഞാൻ വീൽ ചെയറിലാണ് ഇരിക്കുന്നത്. நான் வீல் சேர் தான் இருக்கேன். എന്റെ കയ്യിൽ പ്ലാസ്റ്റർ ഉണ്ട്. என் கையில கட்டு. അവൻ മുഖത്തെ പാർത്തിട്ട് പറഞ്ഞു നീ ടെൻഷൻ ആയിരിക്കുന്നു. ടെൻഷൻ ആയിരിക്കുന്നു. அவர் என் முகத்தை பார்த்து சொன்னார் நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியேன்னு சொன்னார். നല്ല ഗവനിച്ച് കേളുங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. ഞാൻ പറഞ്ഞു എന്റെ മുഖം ടെൻഷൻ ആയിരിക്കുകയാണ്. ഞാൻ പറഞ്ഞു ഞാൻ ടെൻഷൻ ആയിരിക്കുകയാണ്. நான் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கேன்னு சொன்னேன். എനിക്ക് വല്ലാത്ത പ്രയാസമുണ്ട്. ரொம்ப துக்கமா இருக்குன்னு சொன்னேன். ആ ചെറുപ്പക്കാരൻ എന്നോട് പറയുക, அந்த வாலிபன் என்ன பார்த்து சொன்னான், പാസ്റ്റർ നിങ്ങളുടെ ബൈബിളിൽ ഒരു വാക്യമുണ്ട്. அந்த பாருங்க ஒரு முஸ்லீம் வாலிபன் சொல்றான், பாஸ்டர் உங்க பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு. ആ വാക്യം എങ്ങനെയാണ്? அந்த வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை? യേശുവിനെ മരിച്ചവൻ ഉയർപ്പിച്ചവൻ, இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் നിങ്ങളിൽ വ്യാപരിക്കുന്നെങ്കിൽ உங்க சரீரத்தில் இருப்பார் என்றார். യേശുവിനെ മരിച്ചവൻ ഉയർപ്പിച്ചവൻ, இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் നിങ്ങളിൽ വസിക്കുന്ന ആത്മാവിനെ കൊണ്ട് உங்களில் வசிக்கிற ஆவியினால നിങ്ങളുടെ മർത്ത ശരീരങ്ങളെ ജീവിപ്പിക്കും. உங்க மரித்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ഞാനത് കേട്ട ഉടനെ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തു. அந்த வார்த்தையை கேட்ட உடனே தேவனை എന്നിലേക്ക് ജീവന്റെ ശക്തി വ്യാപരിക്കാൻ തുടങ്ങി. எனக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை கிரியை செய்ய தொடங்கினது. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി വ്യാപരിക്കാൻ തുടങ്ങി. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கிரியை செய்ய. ഞാൻ ഇന്നും ജീവിച്ച് യേശുവിനെ പ്രസംഗിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. நான் இன்றைக்கும் இயேசுவை பிரசங்கித்துட்டு இருக்கிறேன். മനസ്സിലായെങ്കിൽ ഒരു സ്തോത്രം ചെയ്തേ. புரிந்தவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ அல்லேலூயா. എന്നാണ് ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായോ? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா? ആ എന്നിലേക്ക് ആ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി വ്യാപരിച്ചപ്പോൾ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்தது. എന്റെ മരണത്തിന്റെ ഭയം മാറി. என் மரணம் பயம் மாறினது. ഞാൻ ജീവിക്കുവാൻ ഇടയായി തീർന്നു. ഞാൻ ജീവിച്ചു. நான் உயிரோடு வாழ்கிறேன். ആ പരിശുദ്ധാത്മാവെന്ന് ഈ സഭയിലുള്ളത്, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் നമ്മളോട് ആ பேசுகிறார். ആത്മാവിലാണ് നമ്മൾ ആരാധിച്ചത്. அந்த பரிசுத்த ஆவியானவர் ആ ஆராதிக்கிறோம். ആത്മാവാണ് ഇവിടെ ഇപ്പോൾ அந்த പ്രവർത്തിക്കുന്നത്. ஆவியானவர் இங்க இருக்கிறார். ഈ ആത്മാവ് ജീവിപ്പിക്കുന്ന ആത്മാവ്, அந்த ஆவி உங்களை உயிரோடு ഇത് எழுப்புகிறார். സൗഖ്യമാക്കുന്ന ആത്മാവ്, சுகமாக்குற ஆவியானவர். ഇത് നമ്മളെ ബലപ്പെടുത്തുന്നതാണ്, உங்களை பலப்படுத்துற ഇത് ஆவியானவர். നമുക്ക് ആരോഗ്യം തരുന്നതാണ്. உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஆவியானவர். ഏറ്റെടുക്കാൻ ഈ സ്തോത്രം പറഞ്ഞ് ഏറ്റെടുത്താണ്. அது அப்படியே பெற்றுக்கொள்வதற்கு எல்லா வாயை ഇത് தந்து നമ്മളെ ஸ்தோத்திரம் സൗഖ്യമാക്കുന്ന பண்ணுவோம். ആത്മാവാണ്. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள்வோம். ഏറ്റുകൊള്ളുക. ரபாதாலா காராதாலா பக்கத்துனி அந்தரா. எல்லாரும் ரீமானாத் உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆவியானவர் செத்து போன சரீரத்தை, மரித்த சரீரத்தை உயிரோடு இருப்ப ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். ஆமா, பலகீனங்கள் மாறும். ஆமா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ജീവിപ്പിക്കുന്ന ആത്മാവ്, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ബലഹീനതയെ മാറ്റുന്ന ആത്മാവ്, നമ്മൾ ഇരിക്കുന്നവരുടെ സ്തോത്രം ചെയ്തേ. நமக்குள்ள இருக்கிறார் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ഇപ്പോൾ നമ്മൾ സൗഖ്യമാകണം. இப்பொழுது உங்களை சுகமாக்க போறார். നമ്മൾ വിടുതൽ പ്രാപിക്കണം. உங்களை விடுதலையாக்க போறார். ബന്ധനങ്ങൾ അഴിഞ്ഞു മാറണം. ஆமென். അതിന് പരിശുദ്ധാത്മാവിടെ വ്യാപരിക്കുക. பரிசுத்த ஆவி உங்களுக்கு ഈ கிரியை. സഭായകത്തിൽ പരിശുദ്ധാത്മാവുള്ളത് കൊണ്ട് സ്തോത്രം ചെയ്തോണ്ട് எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഈ ആത്മാവ് ജീവിപ്പിക്കുന്ന ആത്മാവാണ്. இந்த ஆவியான உயிர்ப்பிக்கிற ஆவி, സൗഖ്യമാക്കുന്ന ആത്മാവാണ്. சுகமாக்குற ஆவியானவர், ബലഹീനത മാറ്റുന്ന பலகீனத்தை ആത്മാവാണ്. மாற்ற ஆவியானவர். ആദരം ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തേ. எல்லா ഹല്ലേലൂയ, வாயை தன் ஸ்தோத்திரம் பண்ணு. ഹല്ലേലൂയ, ஓ ரபாதாலா ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ஆம், ஆவியானவர் உங்களுக்கு வரணும். பலகீன மாறு, கட்டுகள் உடையும், தூக்க மயக்கம் மாறும், சோர்வு மாறும், பின்மாற்றம் மாறும். நன்றியோடு ஸ்தோத்திரமையா, எல்லா நன்றியோடு வாயை நன்றியோடு. திறந்து Yes, ദൈവത്തിന്റെ ശക്തി വ്യാപരിക്കട്ടെ. ഹല്ലേലൂയ, സൗഖ്യമാക്കുന്ന ശക്തി വ്യാപരിക്കട്ടെ. വിടുതലിന്റെ ശക്തി വ്യാപരിക്കട്ടെ. സൗഖ്യമാക്കുന്ന ശക്തി, ആരോഗ്യത്തിന്റെ ശക്തി. ഈ ആത്മാവ് ജീവിപ്പിക്കുന്ന ആത്മാവാണ്. இந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், നമ്മളെ സൗഖ്യമാക്കുന്ന, நம்மை சுகமாக்குற, നമുക്ക് ആരോഗ്യം തരുന്ന, நமக்கு ஆரோக்கிய சுகத்தை கொடுக்கிற, ജീവൻ തരുന്ന ആത്മാവാണ്. ஜீவனை கொடுக்கிற ஆவியானவர். ആത്മാവിലാണ് നാം ദൈവത്തെ ആരാധിക്കുന്നത്. அந்த ஆவியில தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ആത്മാവിലാണ് നാം നടക്കുന്നത്. அந்த ஆவியில தான் நாம் நடக்கிறோம். ആ ആത്മാവാണ് നമ്മളെ നിയന്ത്രിക്കുന്നത്. அந்த ஆத்மா தான் ஆவியானவர் நம்ம பயன்படுத்துறார். ആത്മാവിലാണ് നാം ആയിരിക്കുന്നത്. அந்த ஆத்மா தான் ஆவியானவர் நம்ம ഈ அனுப்புகிறார். ആത്മാവിനെ നമ്മിൽ തന്ന ദൈവത്തിന് നമ്മൾ ഒരു സ്തോത്രം ചെയ്ത് ஆமா, இந்த ஆவியானவருக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணல வாயை திறந்து. ஆவியானவரே, ഹല്ലേലൂയ. ஹalleluya, ஹalleluya. നമ്പർ 2, இரண்டாவது, ഇത് ഭയത്തെ മാറ്റുന്ന ആത്മാവാണ്. இந்த ஆவியானவர் நம்முடைய பயங்களை மாற்றுகிறவர். ഒരു അനുഭവം പറഞ്ഞു തന്നെ പോകാം.
இன்னொரு அனுபவத்தை நான் சொல்லி போகிறேன். ഞങ്ങളുടെ ഫെലോഷിപ്പ് ആരംഭിച്ചപ്പോൾ எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் தொடங்கின போது എല്ലാ മാസവും ഞങ്ങൾ ഇങ്ങനെ ഓരോ ഏരിയയിൽ പാസ്റ്റേഴ്സ് കൂടി വരും. எல்லா மாதமும் ஒவ்வொரு ஏரியாவில் பாஸ்டர் மீட்டிங் நடக்கும். ഒരു 3 ദിവസത്തെ പാസ്റ്റർ മീറ്റിംഗ്, ஒரு 3 நாட்கள் போதகர் மீட்டிங் நடக்கும். ദൈവവചനം പഠിക്കും, പ്രാർത്ഥിക്കും, പഠിക്കും, പ്രാർത്ഥിക്കും. അത് തന്നെ. அதாவது வேதத்தை தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம். ഇപ്പം ഫെലോഷിപ്പ് വളർന്നപ്പം ഏരിയ ബേസിൽ ഒരു ദിവസമേ ഉള്ളൂ. ഫെലോഷിപ്പ് വളർന്നപ്പോൾ ഏരിയ ബേസിലാണ്, മറ്റേ ഞങ്ങൾ ഒന്നിച്ചായിരുന്നു. அதாவது இந்த ஐக்கியம் வளர்ந்த உடனே நாங்கள் அங்கங்கே மாறினாலும் ஒன்று சேர முடியல. ഇപ്പോൾ ഒറീഷക്കാർ ഒറീഷയിൽ കൂടും, அப்போ இது മഹാരാഷ്ട്രക്കാർ മഹാരാഷ്ട്ര കൂടും, ഗുജറാത്തുകാർ ഗുജറാത്തിൽ കൂടും, രാജസ്ഥാനി കൂടും. முன்னாடிலாம் எல்லாம் ஒரு இடத்துல கூடி வருவோம். இப்போ ஐக்கியம் வளர்ந்த பின்னாடி ஒரிசாவில் கூடுவாங்க, மகாராஷ்டிராவில் கூடுவாங்க. இப்படி எங்கெல்லாம் ஒரு ஐக்கியம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க கூடி கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ഒരു നാൾ ചില വർഷങ്ങൾക്ക് മുന്നാടി ഞാൻ റായ്പൂരിൽ ഛത്തീസ്ഗഡിൽ പോയി. நான் சில வருஷத்துக்கு முன்னாடி நான் சத்தீஸ்கருக்கு போனேன். ഞങ്ങളുടെ പാസ്റ്റർമാരെ കൂട്ടി அங்கே உள்ள எல்லா எங்கள் போதகர்லாம் கூப்பிட்டேன். മീറ്റിംഗ് നടക്കുക. மீட்டிங் நடக்குது. ഇതിനിടയിൽ ഒരു പാസ്റ്ററോട് ഞാൻ കേട്ടു, எப்படி இருக்கே നിങ്ങളുടെ வேலை ஊழியம் எப்படி இருக்கு. நான் அந்த சமயத்தில் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஊழியங்களாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார் அங்கே எல்லாம் RSS மக்கள் நிறைய இருக்குது. எங்கள் ஊரில் RSS மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் வெளியே ஒன்றும் செய்யுന്നില്ല, அதனால் வெளியே போய் எங்களால் ஊழியம் செய்ய முடியல. எனக்கு திரளந்து கொஞ்சம் கோபம் வந்து, எனக்கு அவரை பார்த்தோன்னு கோபம் வந்துச்சு. நான் ദേഷ്യപ്പെട്ടു, நான் கோபப்பட்டேன். அவன் என்னோடு പറഞ്ഞു, அவர் என்னோடு பேசினார், பாஸ்டர் ஐயா நீங்கள் ബോംബെയിൽ ഇരിക്കുന്ന பெரிய ആള്, நீங்கள் மும்பையில் பெரிய பாஸ்டர், ഞങ്ങൾ ആണ് ഇവിടെ ഫേസ് ചെയ്യുന്നത്, நாங்கள் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறோம். പിന്നെ നമുക്ക് വായ പറഞ്ഞില്ല, വായടച്ചു, என்னன்னு பேச முடியாது, வாய மூடிட்டேன். ரொம்ப துக்கத்தோட திரும்பி போகணும். நான் ரொம்ப துக்கத்தோடு இப்படி சொல்லிட்டாரு. ഞാൻ പോരുമ്പോൾ ട്രെയിനിൽ ഇരുന്ന് ഇങ്ങനെ ദുഃഖത്തോടെ ചിന്തിച്ചു, അവനങ്ങനെ പറഞ്ഞല്ലോ, இப்படி சொல்லிட்டாரே, நீங்கள் பெரிய பாசு மும்பையில் இருக்கீங்க, நான் கிராமத்தில் ஊழியம் செய்கிறோம், எங்கள் கஷ்டம்ல உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டாருன்னு ட்ரெயினில் போகும்போது ரொம்ப துக்கத்தோடு ஜெபம் பண்ணேன். ഞാൻ അപ്പോസ്തല പ്രവൃത്തിയുടെ പുസ്തകം വായിക്കാൻ തുടങ്ങി. நான் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை வாசித்தேன். 1-ാം അധ്യായം വായിച്ചു, 1வது வசனத்தை, 2-ാം അധ്യായം വായിച്ചു, 1-2 அதிகாரத்தை வாசித்தேன். 2-ാം അധ്യായത്തിൽ പരിശുദ്ധാത്മാവ് അവരുടെ മേൽ വന്നു. 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் வந்தார். ഞാൻ 3-ാം അധ്യായം വായിച്ചു, 3வது அதிகாரத்தை வாசித்தேன். 4-ാം അധ്യായത്തിലേക്ക് വന്നു, 4வது அதிகாரத்துக்கு வந்தேன். അവർ ആത്മാവ് നിറഞ്ഞു കഴിഞ്ഞപ്പോൾ അവരെ യേശുവിനെ കുറിച്ച് പ്രസംഗിക്കുവാൻ തുടങ്ങി. ஆவியிலே நிறைந்த போது அவங்க இயேசு குறித்து தைரியமா பேசினார்கள். അപ്പോൾ അവർക്ക് എതിർപ്പുണ്ടായി, அவங்க எல்லாருக்கும் பயம் உண்டாச்சு. അവരോട് പറഞ്ഞു, യേശുവിനെ കുറിച്ച് പറയല്ലേ എന്ന് പറഞ്ഞു. அவங்க சொன்னாங்க இயேசு குறித்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. അവർ പറഞ്ഞു, ഞങ്ങൾ യേശുവിനെ കുറിച്ച് പറയും. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இயேசு குறித்து பேசத்தான் செய்வோம், ഞങ്ങൾ യേശുവിനെ മാത്രമേ അനുസരിക്കൂ, நாங்கள் இயேசுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவோம். 13-ാം വാക്യം വന്നപ്പോൾ 13வது வசனம் வரும்போது പത്രോസിനെ യോഹന്നാനെ കുറിച്ച് പറയുകയാണ്. ஆமா, பேதுரு யோவானை குறித்து சொல்றாங்க, ഇവർ പഠിപ്പില്ലാത്തവരാണ്, நீங்க உங்களுக்கு படிப்பே இல்லை, സാധാരണക്കാരായ മനുഷ്യൻ, இப்ப சாதாரண மக்கள், நீங்க ഇവരുടെ ധൈര്യം കാണുകയാ, இவங்களுடைய தைரியத்தை கண்டு. അപ്പോൾ ഇവരെ മുക്കുവരാണ്, കടൽത്തറയിലുള്ളവരായിരുന്നു, വിദ്യാഭ്യാസമില്ലാത്തവരാണ്, കടലിൽ പോകാനേ അറിയത്തുള്ളൂ, വേറൊന്നും അറിയത്തില്ല. அதாவது இங்க பேதுரு யோவானும் படிப்பறிவே கிடையாது, மீன் பிடிக்க மட்டும்தான் தெரியும், உலகம் ஒன்றும் தெரியாது, பேதையா இருந்தாங்க. അവർക്ക് വേറെ ഒന്നും അറിയത്തില്ല, வேற ஒன்றும் தெரியாது, പഠിപ്പില്ല, സാധാരണക്കാര്, പൈസക്കാരല്ല, സാധാരണക്കാര്. அவளுக்கு படிப்பும் இல்லை, பணமும் இல்லை, சாதாரண ஆட்கள். പക്ഷെ അവർക്ക് ഭയങ്കര ധൈര്യമാണ്. ஆனா அவளுக்கு என்ன இருந்துச்சு? ഇതെവിടുന്നാ കിട്ടിയേ? தூங்காதையா, അവരിലുള്ള പരിശുദ്ധാത്മാവിനെ ധൈര്യപ്പെടുത്തി. അതിന്റെ 31-ാമത്തെ വാക്യത്തിൽ വന്നപ്പം 31வது வசனத்துக்கு வரும்போது അവരൊരു പ്രാർത്ഥന നടത്തുകയാണ്. அவங்க ஜெபம் பண்றாங்க. എന്തോ പ്രാർത്ഥിച്ചത്? என்ன ஜெபம் பண்ணாங்க? കർത്താവേ, கர்த்தாவே, പൂർണ്ണ ധൈര്യത്തോടെ സുവിശേഷം പറയാൻ കൃപ തരണം. எப்படி ஜெபம் பண்றாங்க? முழு தைரியத்தோட உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணணும். எப்படியானோ ഒന്ന് വാസിக்க முடியுமோ? வாசிக்க முடியுமா அந்த வசனத்தை வாசிக்க? 31-ாம் வாக்கியம், 4வது அதிகாரம் 31. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி 29 30. இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து
உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு தைரியத்தோடு சொல்லும்படியாக உம்முடைய ஊழியக்காரர்கள் முழு தைரியத்தோடு உம்முடைய வசனத்தை சொல்லும்படி. நல்ல கவனமாய் கேளுங்க. எல்லாரும் கவனிக்கலாம். மேல உள்ளவங்க கவனிக்கிறீங்களா? 2ஆம் அத்தியாயத்திலே ஆத்மாவினால் நிறைஞ்சு 2வது அதிகாரத்தில் ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அவருக்கு பயங்கர தைரியமானு പറഞ്ഞു. அவங்களுக்கு தைரியம் வந்தது. യേശുവിനെ കുറിച്ച് പറയുന്നത് പറയുമ്പോൾ ഞങ്ങൾ പറയുമെന്ന് പറഞ്ഞു. இயேசு குறித்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் பேசத்தான் செய்வேன்னு சொன்னாங்க. இப்ப ഇവിടെ പറയുക, இவங்க சொல்றாங்க பூர்ண தைரியத்தோടെ ஆண்டவரே நாங்க முழு தைரியத்தோட. அப்ப பேடி வந்து அப்ப பயம் வந்துருச்சு. பயம் வந்துச்சு. பயம் நம்ம இருக்க பற்றி பயந்துக்கிட்டேன். ஆண்டவர் பற்றி சொல்லாமா? അതുകൊണ്ടാ പ്രാർത്ഥിച്ചേ, ധൈര്യത്തോടെ നിന്റെ വചനം പറയാ. எப்படி 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 பண்ணணுமா? என்ன செய்யணுமா? முழு தைரியத்தோட உங்கள் வசனத்தை நாங்கள் சொல்லணும். പെട്ടെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് വന്നവരുടെ മേൽ പരിശുദ്ധാത്മാവ് വന്നു. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ഇനി ശ്രദ്ധിച്ചാട്ടെ, கவனிங்க. 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்மாவினால் നിറഞ്ഞു. 2வது அதிகாரத்தில் ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. 4ஆம் அத்தியாயத்தில் ஆத்மாவினால் നിറഞ്ഞു. 4வது அதிகாரத்தில் அவங்க എങ്ങനെ 4ஆம் അധ്യായത്തിൽ നിറഞ്ഞപ്പോൾ വ്യത്യാസം എന്താണ്? 4வது அதிகாரத்தில் என்ன வந்தது? 2ஆம் അധ്യായത്തിനേക്കാൾ വ്യത്യാസം 4ஆம் അധ്യായത്തിൽ അവരിരുന്ന സ്ഥലം കുലുങ്ങി. அவங்க 4வது அதிகாரத்தில் அவங்க ஜெபித்த இடம் அசைந்தது. ആ സ്ഥലം കുലുങ്ങി, அந்த இடமே அசைந்தது. അവർ ആത്മാവിൽ നിറഞ്ഞു, அவர் ആവിயினால் അവർ நிரப்பப்பட்டார். ധൈര്യം പ്രാപിച്ചു, அவங்க தைரியத்தை பெற்றுக்கொண்டாங்க. അവർ യേശുവിനെ കുറിച്ച് പറയാൻ തുടങ്ങി. இயேசுவை சொல்ல போனாங்க. ശ്രദ്ധിച്ചേ, கவனிங்க. 5ஆம் അധ്യായത്തിൽ വന്നു, 5வது அதிகாரத்துக்கு வந்தாங்க. അവരെ പിടിച്ച് അടിച്ചു. அவளை பிடிச்சி அடிச்சாங்க. ഇനി യേശുവിനെ കുറിച്ച് മിണ്ടരുത്. இயேசு குறித்து பேசக்கூடாது. അവരെന്നെടുത്തെന്നറിയാവോ? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? പേടിച്ച് വീട്ടിൽ ഇരുന്നില്ല, പേടിച്ച് വീട്ടിലിരുന്നില്ല, பயந்து போய் வீட்டில் ஒளிந்துக்கிட்டு இருக்கல. അടി കെട്ടി കഴിഞ്ഞപ്പോൾ സന്തോഷമായി. அடி வாங்குவது சந்தோஷம். അവർ അടി കൊണ്ടതിൽ സന്തോഷം. அடி வாங்குவதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். അതുവരെ പള്ളിയിലാ പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരുന്നത്. அது வரைக்கும் அவங்க அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணாங்க. അന്ന് മുതൽ അവരെ വീട് തോറും കയറി യേശുവിനെ കുറിച്ച് പറയാതെ அடியை வாங்கின பின்னாடி அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ள பிரசங்கம் பண்ணவங்க ആലയത്തിൽ പ്രസംഗിക്കും. ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண அடி வாங்கின பின்னாடி பண்ண தெரியுமா? வீடுகள் தோறும் ഓരോ വീട്ടിൽ வீட்டில் போய் இயேசு சொன்னாங்க. അവരാണ് ആദ്യം ഹൗസ് വിസിറ്റിംഗ് നടത്തിയത്. அவங்க தான் முதலாவது வீடு சந்திக்கிற ஊழியத்தை செஞ்சவங்க. മനസ്സിലായില്ല? ഒരു സ്വതന്ത്രം പറഞ്ഞേ. புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா ഹല്ലേലൂயா அல்லேலூயா. ഞാൻ വീണ്ടും പോയി ഈ ഉപദേശിമാരെ ഇത് പഠിപ്പിച്ചു. நான் வீட்டுக்கு போய் இந்த உபதேசத்தை அவருக்கு அங்கே போய் சொன்னேன். ഈ അപ്പോസ്തല പ്രവൃത്തി പഠിപ്പിച്ചു. இந்த அப்போஸ்தல நடவடிக்கையிலிருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ഒരു 2 മാസം കഴിഞ്ഞ് ഞാൻ വീണ്ടും ചെന്നു. 2 മാസത്തിന് മാസം ചെന്ന് മറുപടിയും അവളെ പോയി സന്ധിച്ചാൻ. ഞാൻ ചെന്നപ്പോൾ ചോദിച്ചു, ദുഃഖത്തെ കൈസാഹേ പയ്യ, എങ്ങനെ ഇരിക്കുന്നടാ എന്ന് ചോദിച്ചു. ஹிந்தியில அவன் கேட்டார், எப்படி இருக்கியா, നീ എങ്ങനെ ഇരിക്കുന്നത് ചോദിച്ചു. எப்படி இருக்கேன்னு கேட்டேன். അവൻ പറഞ്ഞു, പാസ്റ്റർ വന്ന് പാക്കാൻ പറഞ്ഞു, വന്ന് പാക്കാൻ പറഞ്ഞു. அப்புறம் சொன்னாரு, அவர் முன்னாடி அப்படி சொன்னார்ல, அவர் இப்ப சொல்றாரு வந்து. ഞാൻ ചോദിച്ചു, എന്നാ വരണ്ടേ? வந்து பார்த்தா என்ன അവൻ தெரியும்? പറഞ്ഞു, വെള്ളിയാഴ്ച വരാൻ പറഞ്ഞു. വെള്ളിയാഴ്ച, ഫ്രൈഡേ. நான் எப்போ வரேன்னு கேட்டேன். வெள்ளிக்கிழமை வான்னு சொன்னார். ഞാൻ അവിടുന്ന് ഒരു ബസ്സിൽ കയറി കുറെ ദൂരം പോയി, പിന്നെ ഒരു ജീപ്പ് പിടിച്ചു, പിന്നെ അവിടുന്ന് വണ്ടി പോകാത്ത കുറെ നടന്ന് തലോദ ബജാറ് കഴിഞ്ഞ് ഉൾ ഗ്രാമത്തിൽ കയറി ചെന്നു. அதாவது நான் ஒரு பஸ்ஸில் போய் அங்கே இறங்கி பஸ்ஸு போகாத இடத்துல ஒரு இன்னொரு வண்டியில் ஏறி அங்கே போய் இறங்கி நடந்து போனேன். ஒரு சின்ன கிராமத்துக்கு போனேன். ഒരു ഗ്രാമത്തിൽ ചെന്നപ്പോൾ ഒരു മൈതാനം, ஒரு கிராமத்தில் ஒரு மைதானம். ഞങ്ങൾ 1 മണി സമയത്തായിരുന്നു. 1 மணி ஆச்சு. നല്ല വെയിൽ, பயங்கர வெயில். അവിടെ മൈതാനത്തിൽ 1500 പേര് ഇരിക്കുന്നു. பாருங்க, அந்த மைதானத்தில் அந்த கிராமத்தில் அந்த வெயிலில் 500 பேர் இருக்காங்க. ഇവിടെ ഇത്ര വലിയ മാർക്കറ്റ് எப்படி இந்த என்ன இந்த மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? ഇവിടെ കടയൊന്നും ഇല്ലല്ലോ, கடையெல்லாம் ஒன்றும் இல்லையா, ബിസിനസ് ഒന്നും ഇല്ലല്ലോ, எந்த வியாபாரம் இல்லையா. ഇവര് യാത്ര ചെയ്ത് വന്ന കാളവണ്ടി ഉണ്ട്, இவங்க வந்த பயணம் வந்து அந்த மாட்டு வண்டி இருந்துச்சு, സൈക്കിൾ ഉണ്ട്, சைக்கிள் இருந்துச்சு, വേറെ ഒന്നുമില്ല, வேற ஒண்ணுமே இல்லை. ഈ വെയിലത്തിരിക്കുന്നു. இந்த வெயிலில் இருக்காங்களே. അതിനിടയ്ക്കൽ ഞങ്ങളുടെ ഒരു ചർച്ച്, அது பக்கத்தில் எங்கள் சர்ச் இருக்குது. ഒരു വാടക വരിക,
வாடகை வீடு, ചെറിയ റൂമാണ്, சின்ன ரூம் தான். അതിനകത്തൊരു 15-20 പേർക്ക് ഇരിക്കാം. அந்த நாங்கள் வாடகைக்கு எடுத்து ஆறாம் நடத்துற இடத்துல 15-20 பேர் தான் இருக்கலாம். അത്രയും പേര് കയറി ഇരിക്കും, സുവിശേഷം പറയും 10 മിനിറ്റ്. அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. அதுக்காக தான் நாங்கள் ஜாப் பண்ணிட்டு இருந்தோம். രാവിലെ 9 മണിക്ക് തുടങ്ങിയതാ. காலையில் 9 மணிக்கு நாங்கள் தொடங்கினோம். 1 മണി ആയപ്പോൾ ബാക്കി ഇരിക്കുന്ന ഇത്രയും പേര് പ്രാർത്ഥിക്കാൻ. பாருங்க, நாங்கள் 15 பேர் சேர்ந்து அந்த சின்ன வீட்டில் ஜோமன் ஆரம்பித்தோம். 10 மணிக்கு தொடங்குறோம். ஜெபிக்க பார்த்தா அந்த இடமே இல்லாமல் 500 பேர் வந்துட்டாங்க. அதனால தான் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ഞങ്ങളും കൂടെ ചേർന്ന് പ്രാർത്ഥിച്ചു. நாங்கள் அவங்களோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணோம். 6 മണി ആയപ്പോൾ വൈകിട്ട് 6 മണി ആയപ്പോൾ തീർന്നു. சாயங்காலம் 6 மணிக்கு தான் அந்த ஆராதனை ஜெபம் கூட்டம் முடிஞ்சு. அது കഴിഞ്ഞപ്പോൾ ഞാൻ ചോദിച്ചു, கைஷா ஹே பையா, എങ്ങനെയായി സംഭവിച്ചത്? அதுக்கு பின்னாடி அவரை பார்த்து கேட்டேன், பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? അവൻ എന്നോട് പറയുക, அவர் என்னோட பேசுறார், പാസ്റ്റർ നിങ്ങളുടെ വചനം കേട്ട് എൻ്റെ അകത്തെ പേടി പോയി. உங்களுடைய ஆலோசனை கேட்டு என் மனசுல இருந்து பயம் மாறிடுச்சு. ഇന്ന് നിങ്ങളുടെ പാസ്റ്റർ എന്താ പറഞ്ഞത് കേട്ടായിരുന്നോ? ഈ സുവിശേഷം എല്ലാവരും കേൾക്കുമ്പോൾ, இந்த சுவிசேஷம் எல்லாரும் கேட்கிறாங்க, നമ്മൾ ഭയമില്ലാതെ പറയണം. நம்ம பயம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணோம். അവൻ പറഞ്ഞു എൻ്റെ അകത്തെ ഭയം പോയി. உள்ளத்துல இருக்க பயம் மாறிடுச்சு. ഞാൻ മാർക്കറ്റിൽ ചെന്നപ്പോൾ நான் மார்க்கெட்டுக்கு போனேன். ഒരു കുഷ്ഠരോഗിയായ മനുഷ്യൻ, சந்தைக்கு நான் போனேன். அங்க ஒரு குஷ்ரோகியா இருந்த ஒரு மனுஷன் പൈസ തരണമെന്ന് പറഞ്ഞു. பைசா கேட்டான். ഞാൻ പറഞ്ഞു എൻ്റെ പൈസ ഇല്ല, என்கிட்ட பணம் இல்ல, ഞാൻ പ്രാർത്ഥിക്കാമെന്ന് പറഞ്ഞു. நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ഞാൻ ആ മാർക്കറ്റിൽ വെച്ചവന്റെ കയ്യെ പിടിച്ച് യേശുവിന്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിച്ചു. அந்த சந்தையில அந்த பிச்சை கேட்ட குஷ்ரோகியுடைய கையை பிடிச்சு நான் ஜெபம் பண்ணேன். അവൻ സൗഖ്യമായി. அவன் சோமாயிட்டான். അവനെ ഗ്രാമത്തിൽ ഭിക്ഷയോദിക്കുന്നവൻ, அவன் கிராமங்க பிச்சை எடுக்கிறவன். അവൻ ചെന്നപ്പോൾ നാട്ടുകാരെ വെച്ച് നിനക്ക് എന്നാണ് സംഭവിച്ചേ? அவன் இப்ப பிச்சை எடுத்தவன் நல்லா ஆயிட்டானா, உனக்கு எப்படா இது ஆச்சுன்னு கேட்டாங்க. അവൻ പറഞ്ഞു, ஐயா நம்ம கிராமத்திலே ஒரு போதரியார் வந்திருக்கிறாள், அவர் பிரார்த்திச்சு ஜெபம் பண்ணி சௌக்கியமாயது வரும். அவன் சொன்னா, நம்ம கிராமத்தில் ஒரு போதகர் வந்திருக்காரு, அவர் என்ன சந்தையில பார்த்து என் கையை பிடிச்சோம்னா நான் சோமாயிட்டேன். அது ആ പാസ്റ്ററെ കൊണ്ട് പ്രാർത്ഥിപ്പിക്കാൻ വന്നവരാ. இந்த கேட்டு இந்த 500 பேர் எப்படி வந்தா தெரியுமா? இந்த பாஸ்டர் ஜெபம் வந்தான். മനസ്സിലായി? ഒരു സ്തോത്രം പറഞ്ഞേ. புரிந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ. നമ്മുടെ അകത്ത് കിടക്കുന്ന സകല ഭയത്തെ മാറ്റുന്ന പരിശുദ്ധാത്മാവിനായിട്ട് ഒരു സ്തോത്രം പറഞ്ഞേ. நமக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களையும் மாற்றுகிற நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிக்காக கரங்களை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ഹല്ലേലൂയ. എന്നാ ഭയമാണ് നമ്മുടെ അകത്ത് കിടക്കുന്നത്? ஏன் நீங்க பயப்படுறியா? നിങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളെ കുറിച്ചാണ് ഭയം കിടക്കുന്നത്. பிள்ளைகளை குறித்து ஏன் பயப்படுறியா? അവരുടെ വിവാഹത്തെ കുറിച്ചാണ് ഭയം കിടക്കുന്നത്. அவருடைய திருமணத்தை குறித்து ஏன் നിങ്ങളുടെ பயப்படுறியா? ജോലിയെ കുറിച്ചാണ് ഭയം ஏன் കിടക്കുന്നത്. உங்க வேலையை குறித்து നിങ്ങളുടെ பயப்படுறியா? കൃഷിയെ കുറിച്ചാണ് ഭയം ஏன் കിടക്കുന്നത്. உங்க படிப்பு குறித்து ஏன் നിങ്ങളുടെ பயப்படுறியா? സഭയെ കുറിച്ചാണ് ഭയം ஏன் കിടക്കുന്നത്. சபையை குறித்து നിങ്ങളുടെ பயப்படுறியா? ആത്മീയ ജീവിതത്തെ കുറിച്ചാണ് ഭയം ஏன் உங்க കിടക്കുന്നത്. வாழ்க்கையை குறித்து பயப்படுறியா? ഏത് ഭയമാണ് നിങ്ങളുടെ അകത്ത് കിടക്കുന്നത്? எந்த பயம் இருந்தாலும் സകല ഭയത്തെ മാറ്റുന്ന പരിശുദ്ധാത്മാവിനായിട്ട് சகல பயங்களை நீக்கிற பரிசுத்த നിന്റെ അകത്ത് ஆவியானவர் കിടക്കുന്ന സകല ഭയത്തെയും உங்க உள்ளத்துல கிடக்கிற எல்லா பயத்தையும் സകല ഭയത്തെയും മാറ്റുന്ന சகல பயத்தையோ പരിശുദ്ധാത്മാവിനായിട്ട് பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். പരിശുദ്ധാവിൽ നിങ്ങൾ ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്താട്ട്. ஆமா, பரிசுத்த ஆவியை பயத்தை പരിശുദ്ധാത്മാവ് ഈ ഭയത്തെ മാറ്റുന്ന ആത്മാവാ. பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்துற ആ ആത്മാവാണ് ഈ സഭയിൽ വ്യാപരിച്ചു இந்த കൊണ്ടിരിക്കുന്നത്. ஆவியானவர் சபையில கிரியை செய்து അതാണ് ഇവിടുത്തെ ആരാധനയിൽ ഉണ്ടായിരുന്നത്. அதனால அந்த ആ ஆராதனை ആത്മാവ് ഇവിടെ പ്രവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. அதனால தான் ஆவியான ആ ആത്മാവ് നിന്നെ ഭയത്തെ മാറ്റുന്ന ആത്മാവാണ്. ஆவியான பயத்தை നിന്നെ സൗഖ്യമാക്കുന്ന ആത്മാവാണ്. உங்களை உயிர்ப்பிக்கிற നിന്റെ കെട്ടുകളെ അഴിക്കുന്ന ആത്മാവാണ്. கட்டுகளை அறுக்கிற നിനക്ക് വിടുതൽ തരുന്ന ആത്മാവാണ്. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற നിന്നെ ஆவியான സ്വതന്ത്രമാക്കുന്ന உங்களை ആത്മാവാണ്. சுகமாக்குற ആ ஆவியான ആത്മാവിനാണ് ദൈവത്തിന് സ്തോത്രം அந்த ചെയ്തുകൊണ്ട് ஆவியானவரை துதிங்க ഫാദറിന് സ്തോത്രം ചെയ്തുകൊണ്ട് സ്തോത്രം ചെയ്തുകൊണ്ട് ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധാവിയാണവർ. ഹല്ലേലൂയ. சுத்தாவி எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. ദൈവാത്മാവ് നമ്മളെ സൗഖ്യമാക്കുന്ന ആത്മാവാ. தேவாவியானவர் உங்களை നമ്മുടെ അകത്തെ ഭയത്തെ മാറ്റുന്ന ആത്മാവാ. நம்ம உள்ளத்துல கிடக்கிற பயத்தை எடுக்கிறவர். ഏത് മനുഷ്യനെയും ക്രിസ്തുവിൽ തികഞ്ഞവനാക്കുന്ന நாம எந்த மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனா நிறுத்துகிற ஆவியானவர். Praise the Lord. ஹல்லேலூயா. മനസ്സിലായെങ്കിലും സ്തോത്രം പറഞ്ഞേ. பரிசுத்த ஆவியான துதிங்க നമ്മൾ துதிங்க. പഠിത്തമില്ലാത്തവരാണ്. ஆவியானவர் வந்துட்டா விடுதலை வந்துரும். നമ്മളെ സൗന്ദര്യമില്ലാത്തവരാണ്. நம்ம சுகம் இல்லாம இருக்கிறோம். നമ്മൾ പണമില്ലാത്തവരാണ്. நம்ம பணம் இல்ல. നമ്മൾ സാധാരണക്കാരാണ്. நம்ம சாதாரண ஆட்கள். എന്നാൽ ഏത് മനുഷ്യനെയും நீங்க எந்த மனுஷரா ക്രിസ്തുവിൽ തികഞ്ഞവനാക്കുന്ന கிறிஸ்துவுக்குள்ள
கரங்களை தேறினவர்களாய் நிறுத்தும். പരിശുദ്ധാത്മാവിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്താട്ട് பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். കുഞ്ഞേ നമ്മുടെ കഴിവല്ല നമ്മൾ ഇവിടെ വന്നത്. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ആമേൻ ആമേൻ எல்லா ആമേൻ. கண்களை மூடி ஆவில் நிரப்பப்படுவோம். ஆவில் ரதாலா காதாலா. ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. ഈ ദൈവത്തെ ആരാധിക്കാൻ നമ്മൾ ഇവിടെ വന്നത് இந்த தேவனை ஆராதிக்கதான் வந்திருக்கிறோம். നമ്മുടെ പണം കൊണ്ടല്ല, നമ്മുടെ പണം കൊണ്ടല്ല, நம்முடைய பலத்தினால அல்ல, നമ്മുടെ ആരോഗ്യം കൊണ്ടല്ല, நம்முடைய ஆரோக்கியத்தினால നമ്മുടെ அல்ல, കഴിവ് കൊണ്ടല്ല, நம்முடைய திறமையினால அல்ல, നമ്മുടെ വിദ്യാഭ്യാസം കൊണ്ടല്ല, நம்முடைய படிப்பினால அல்ல, നമ്മിൽ പകർന്ന പരിശുദ്ധാത്മാവിനാൽ நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே. ഹല്ലേലൂയ ஹalleluya. ഏത് മനുഷ്യനെയും തികഞ്ഞവനാക്കുന്ന, எந்த மனுஷன் എല്ലാ தேறினவனாக, മനുഷ്യരിലും വ്യാപരിക്കുന്ന எந்த மனுஷன் ഈ ആത്മാവിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്താട്ട് ഹല്ലേലൂയ. ஆவியானவங்களை சுகமாக்குறவர். യെസ് ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ചർച്ചിൽ പരിശുദ്ധാത്മാവ് വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കുക. இந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവിലാണ് നമ്മൾ ദൈവത്തെ ആരാധിക്കുന്നത്. பரிசுத்த ஆவி என்று ഇത് ஆராதிக்கிறோம். നമ്മെ തികഞ്ഞവനാക്കുന്ന ആത്മാവാണ്. பரிசுத்த ஆவி നമ്മളെ ക്രിസ്തുവിൽ വളർത്തുന്ന ആത്മാവാണ്. கிறிஸ்துவுக்குள் வளர்க்கிறவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ആത്മാവിൽ നമുക്ക് ദൈവത്തെ இந்த ആരാധിക്കാം. ஆவியில தேவனை துதிக்கலாம். ഈ ആത്മാവ് നമ്മളെ ഗൈഡ് ചെയ്യട്ടെ. இந்த ஆவினால ഈ ആത്മാവ് നമ്മളെ നിയന്ത്രിക്കട്ടെ. ഈ ആത്മാവ് നമ്മളെ നിയന്ത്രിക്കട്ടെ. இந்த ஆவியானவர் தான் நம்ம வழி நடத்தணும். പവിത്ര ദേവനുടെ ആവി നമ്മെ നടത്തിക്കൊണ്ടിരിക്കട്ടെ. தேவனுடைய ஆவியானது நம்ம நடத்தணும். യേശുവിനെ മരിച്ചവൻ ഉയർപ്പിച്ചവന്റെ இயேசுவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் നിങ്ങളിൽ വസിക്കുന്നു എങ്കിൽ, உங்களில் வாசம் பண்ணினார். ക്രിസ്തുവിനെ മരിച്ചവൻ ഉയർപ്പിച്ചവൻ கிறிஸ்து மரித்தோர்ந்து തന്റെ ആത്മാവിനെ കൊണ്ട് அந்த ആവിயினால ഈ ശരീരത്തെ சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശുവിന്റെ ജനനം മുതൽ இயேசுவுடைய பிறப்பு முதல் യേശുവിന്റെ മരണം വരെ இயேசுவுடைய மரணம் வரை യേശുവിൽ ദൈവാത്മാവ് ഉണ്ടായിരുന്നു. தேவனுடைய ஆவியானவர் ആ ആത്മാവ് യേശുവിനെ ഉയർപ്പിച്ചു എങ്കിൽ அந்த ആവിயானவர் தான் இயேசுவை നമ്മിൽ വസിക്കുന്ന ഈ ആത്മാവ് நமக்குள்ள வாசம் பண்ண ஆவியானவர் നമ്മെ ഉയർപ്പിച്ച് യേശുവിന്റെ അടുക്കൽ കൊണ്ടുവരും. நம்மை உயிர்ப்பிக்க ആ പ്രത്യാശയുള്ള ദൈവങ്ങൾ കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം அந்த ചെയ്തേ. விசுவாசம் உள்ளவங்க இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவி எனக்குள்ள இருக்க என்னையும் சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் உள்ளவங்கள கரங்களை உயர்த்த. ரபாதாலா காதாலா காராதாலா காதாலா தாலா. അടുത്തിരിക്കുന്ന മക്കളോട് പറ, ഈ ആത്മാവിനെ ഉയർപ്പിക്കുന്നു പറ. பக்கத்துல கையை குறிச்சு சொல்லுங்க பாப்போம். இந்த ஆவியானவரை உயிர்ப்பிப்பார். ആവിയാനവർ എന്നെ ഉയർപ്പിക്കുന്നു പറ. செத்தவ மாதிரி இருக்காதீங்க, செத்து போன மாதிரி இருக்காதீங்க. ഞാൻ യേശുവിനെ കാണുന്നു പറ. உயிர்ப்பிக்க ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ഞാൻ ആത്മാവിൽ യേശുവിനെ കാണുന്നു പറ. ஆவியில் இயேசுவை காண்கிறேன். ആത്മാവിനാൽ ഞാൻ യേശുവിനെ കാണുന്നു പറ. ஆவியில் இயேசுவை காண்கிறேன். യേശുവിനെ ഉയർപ്പിക്കുന്നു പറ. இயேசு உயிர்ப்பிக்கிறார். പരിശുദ്ധാത്മാവിനെ യേശുവിന്റെ അടുക്കൽ കൊണ്ടുവരുന്നു பரிசுத்த പറ. ஆவியானவர்களை நடத்துகிறார். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ஹalleluya. அப்படியே ഭാഷയ്ക്ക് அப்படி எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆவியில் நடந்து செபிக்க போறோம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ராபா சங்கந்தரா தரிவிகந்தரா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரத்தோடு ஆமென். யாரும் வெளியில் போகக்கூடாது. யாரும் வெளியில் போகாதீங்க. இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியில் நிரப்பப்படும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். ஆமென். நிறைய பேர் பலகீனத்தோடு வந்திருக்கிறீங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியலை. விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. ஆவியில் களி கூற முடியல. ஒரு கட்டப்பட்ட நிலைமை, கட்டப்பட்ட நிலைமை. ஆவியானோர் பலமாக இறங்கும் பொழுது, ஆவியான பலமாக இறங்கும் பொழுது, ஆவியான பலமாக இறங்கும் பொழுது கட்டுகள் உடையும், கட்டுகள் உடையும், கட்டுகள் உடையும், கட்டுகள் உடையும். அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆவியானோர் வல்லமை ஆனவர். பயம் மாறும், பயம் மாறும், பாவம் மாறும். எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி. ரபா ரபா தாலா காரா தாலா காரா தாலா. எல்லா வாயை திறந்து, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி. ரியா காரா தாலா காரா தாலா காரா தாலா. ஆமாம். செத்து போன மாதிரி இருக்காதுங்க, செத்து போன மாதிரி இருக்காதுங்க. நிறைய ஆவி செத்து போச்சு. உள்ளான மனுஷன் செத்து போயிட்டான். துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. பயம் 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 பயம். ஆமாம். ஊழியத்துக்கு போக முடியல, பயம். ஹல்லேலூயா.
சுவிசேஷம் சொல்ல முடியல, பயம் பயம். சும்மா ஆமா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் தட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. வாய தர, வாய தர. உன் வியாதி மாறணுமா, உன் கட்டு உடையணுமா, உன் சிந்தையில குழப்பம் மாறணுமா? ஆமென். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பெற்றுக்கொள்ளு, 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 பெற்றுக்கொள்ளு. ரதாலா காரா தாலா காலா லியாந்தரா தாலா காரா தாலா ஜகதல தலத அடல் முட்டை. அவர் வந்தா போதும், அவர் வந்தா போதும், அவர் வந்தா போதும், அவர் வந்தா போதும். உன்னுடைய கட்டுகள் உடையும். சிம்சோன் மேல தேவாவியான இறங்கி வந்தார். கட்டுகள் அறுக்கப்பட்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லறையில் இருந்த, கல்லறைக்குள் இருந்த இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பித்தார், பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பித்தார். லியாமானா தாலா பாக்காரா. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. வாய தர, வாய தர, வாய தர, வாய தர, வாய தர, வாய தர, வாய தர. ராதா லா காரா தாலா ராகாரா ராகாரா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு. கட்டுகள் உடையட்டு, கட்டுகள் உடையட்டு. எல்லா பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், எல்லா எரிச்சலின் ஆவிகள், எல்லா அசுத்த ஆவிகள், அருவருப்பான ஆவிகள், எல்லா பலகீனப்படுத்துகிற ஆவிகள், வியாதியை உண்டு வருகிற ஆவிகள் இப்பொழுது வெளியே வா, வெளியே வா. ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், ஆவியான வல்லமை இறங்கட்டும், ஆவியான வல்லமை. என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க, நிரப்புங்கப்பான்னு கேளுங்க, நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் நிரப்புவார். பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு தங்கச்சி, பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு. அவர் இல்லாமல் விடுதலை இல்லை, அவர் இல்லாமல் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை, அங்கதான் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அவர் கூடி கூடி இருந்த இடம் அசைந்தது, கூடி இருந்த இடம் அசைந்தது. பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டாங்க, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டாங்க, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள், ஆவியானவர் தடை செய்கிற ஆவிகள் உடைக்கிற இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. எல்லா பின்மாற்ற ஆவிகள், பலகீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும். பயத்தின் ஆவி மாறுவதாக. ரிகாரா தாலா காரா தாலா காரா லகாரா தாலா லியாதால. வாயை தர, உன் வாயை விரிவாய் தர. நன்மையினால் நான் நிரப்புவேன், நன்மையினால் நிரப்புவேன். வாயை விரிவாய் தர, நன்மையினால் நிரப்புவேன், நிரப்பு. சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணு. ஏன் உனக்கு பயம்? ஏன் இயேசுவுக்காய் ஓட முடியல? ஏன் இயேசுவுக்காய் வாழ முடியல? ஏன் பின்மாற்றம்? ஏன் பின்மாற்றம்? ஏன் பின்மாற்றம்? ஏன் பின்மாற்றம்? ராதாலா காரா தாலா காரா தாலா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேற்ற ஆவினால் நிரப்பப்பட்டார். இயேசு பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார். இயேசு பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்டார். இயேசு பரிசுத்த ஆவினால் ஊழியத்தை செய்தார். இயேசு மரித்தோர் எழும்பினது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ராதாலா தாலா காரா தாலா ராந்தாரா தாலா காரா தாலா காரா ராதாலா காரா லாரா நாலா காரா தாலா காரா. வாய தர, வாய தர, வாய தர. ஏழாக்கா எல்லாரும் நிரப்பப்படணும். பாவத்தை அறிக்கை செய். ஆவினால் நிரப்ப முடியலையா? உன் பாவத்தை அறிக்கை செய். தேவ பிரசன்னத்தை உன்னால நிரப்பப்பட முடியலையா? அனுபவிக்க முடியலையா? ஆவினால் நிரப்ப உன்னால முடியல. பாவத்தை அறிக்கை செய்ய. ரந்தரா தாலா காரா தாலா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை
இயேசுவே இரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றுக்கோட்டி என்ற தத்தினா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை எல்லாரும் வாயை திறந்து போதாதே இப்பொழுது இப்பொழுது வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றுக்கோட்டின் இரத்தத்தினா உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு பெற்றுக்கொள்ள வேடிக்கை வாக்காது வேடிக்கை வாக்காது எல்லா அந்நியவாசம் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை இப்பொழுது 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 பட்டுக்கொள்ளும் பட்டுக்கொள்ளும் கண்ணமுடி கண்ணமுடி வானம் திறக்கப்படட்டும் வானம் திறக்கப்படட்டும் தேவாவியான பலமாய் வந்திறங்கு பலமாய் வந்திறங்கு கட்டுகள் உடையட்டும் கட்டுகள் உடையட்டும் பேய்கள் ஓடட்டும் நோய்கள் விலகட்டும் அற்புதம் நடக்கட்டும் விலகின மாறட்டும் எல்லா போராட்டம் நீங்கட்டும் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றுக்கோட்டின் இரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றுக்கோட்டின் இரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா வல்லமை உண்டு எல்லாரும் எல்லாரும் எல்லாம் பின்னாடி உள்ளவங்களா ஆவியான் இல்லாம் ஆவியான் இல்லாம் ஆவியான் இல்லாம் இயேசுக்காய் வாழவே முடியாது ஆவியான் இல்லாம இயேசுக்காய் வாழ முடியாது வேண்டும் எங்கள் ரபாதாலா கராதாலா பாதுரியா மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ராதாலா கராதாலா அலாதாலா பகராதாலா ராதாலா கராதாலா கராதாலா நகராதாலா கராதாலா கரா ரியாந்தரதாலா கராதாலா கராதாலா அரகராதாலா கராதுரியா ஹalleluya ஹalleluya எல்லா
எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. வேற வழியே இல்லை. நம்ம விடுதலை ஆக்கப்படணும்னா ஆவியினால நிரப்பப்படணும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆவியானவர் உள்ள வரணும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரால் நிரப்பப்படணும். நமக்குள்ள இருக்கிற பயம் மாறணும்னா, தைரியம் வேணும்னா, முழு தைரியத்தோடு இயேசுவை சொல்லணும்னா ஆவியின் பலத்தினால நிரப்பப்படணும். தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்கிறார், உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ள. கட்டுகள் உடையும். ரபா தாலா காத்தாலா சங்கராதர தல தல பகத்துணியாந்தர. ஹல்லேலூயா. அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. மங்கிரிய திரிய அணைக்காதவர், நெறிந்த நாளை முறிக்காதவர், விளக்கை ஏற்றுகிறவர். மேல கீழே பின்னாடி உள்ளவங்க அனல் மூட்டுங்க, அனல் மூட்டு. ரபா தாலா காத்தானா ஆலா காரா தாலா காரா ஆரா தாலா காரா தாலா. ஆவியினால் நடத்தப்படணும், ஆவியினால் நடத்தப்படணும், ஆவியினால் நடத்தப்படணும். இயேசு பிறப்புல ஆவியினால பிறந்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின ஆவியினால் நிரப்பப்பட்டார். ஆவியானுடைய பலத்தோடு இயேசு போனார். அவர் ஊழியம் ஆவியில இருந்தது. ஆமென். அதனால கடைசியில் அவர் மரித்து மூன்றாவது நாள் அதே ஆவியானவர் அவரை உயிர்ப்பித்தார். அந்த ஆவி நமக்குள்ள வரணும், அந்த ஆவி நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அவர் வந்தா தான் விடுதலை, அவர் வந்தா தான் விடுதலை, அவர் வந்தா தான் விடுதலை. ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க. எல்லாரும் கேளுங்களேன். எல்லா வியாதியும் மாறும், எல்லா பலகீனம் மாறும். பேதுரு சொன்னார், பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் எனக்குள்ள ஒன்று இருக்கு, எனக்குள்ள ஒன்று இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை, அந்த அற்புதங்களின் வல்லமை பேதுருக்குள்ள யோவானுக்குள்ள இருந்தது. அதே வல்லமை எனக்கு வேணும், எனக்கு வேணும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ரபா தாலா கார அந்நிய பாஷை பேசுங்க. ரியா காரா தாலா காரா தாலா ரகாரா தாலா காரா தாலா காரா தாலா ரியாங்காரா தாலா காரா. வாய திறந்து, வாய திறந்து, வாய திறந்து. ரியாந்தாரா ரியாகாரா தாலா காரா தாலா காரா தாலா காந்தாரா ஜகதல தல பகந்தர தல பகத்துணியாந்தாரா ரியாகாரா தாலா காரா தாலா காந்தாரா ரியாகாரா. போதாது, போதாது. அறிக்கை செய், அறிக்கை செய், அறிக்கை செய், அறிக்கை செய். ஆவினால் நிரப்பப்பட முடியலையா? ஆவின் பிரசன்னத்தை வளர முடியா? உன் இருதயத்தை அடைச்சிருக்கா? அந்த பாவத்தை அறிக்கை செய்ய. ரகராதாலா ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா.
பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. கேளுங்க கேளுங்க. நிரப்புங்கப்பா, ஓ நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்பு. வேற வழியே இல்லை. நிரப்புங்கப்பா, நிரம்பி ஆகணும். பாத்திரம் நிரம்பணும். தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பெற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள. நிரப்புங்கப்பா, ஓ நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். என்ன நிரப்புங்க. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. சொல்லுங்க வாய திறந்துங்கப்பா. நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லாம, அவருடைய ஒத்தாசை இல்லாம நம்ம ஆண்டவருக்காக வாழவே முடியாது. ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாம அவருடைய ஊழியத்தை செய்யவே முடியாது. ஆவியானவர் இல்லாம நம்ம அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. மற்றதெல்லாம் வீணாய் போய்விடும். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இருதயத்திலிருந்து பொங்கி 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 நதிகள் வெளிப்படணும். நிறைய பேருடைய இருதயம் வறண்டு கிடக்கு, வறண்டு கிடக்கு. அநேகருடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த அசைவில்லாம எப்படி ஒரு நீரூற்று வெடிப்பாக தண்ணீர் இல்லாம அழுக்காக இருக்கிறதோ அதே போல இருக்கிறது. ஆவியானவர் அதை நிரப்பணும், ஆவியானவர் நிரப்பணும், ஆவியானவர் நிரப்பணும், ஆவியானவர் நிரப்பணும், ஆவியானவர் நிரப்பணும், ஆவியானவர் நிரப்பணும். சும்மா ஏனோ தானோன்னு சபைக்கு வந்துட்டு போகக்கூடாது.
ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருந்து விடக்கூடாது. நான் சர்ச்சுக்கு வந்தா நான் நிரம்பி போகணும். நான் நிரம்பி போகணும். நான் ஒரு வாய்க்காலாய் மாறணும். வாய்க்காலாக மாறணும். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சலாலம். இந்த நீச்சலாலம் இந்த நதி போற இடங்களெல்லாம் ஜீவிக்கிற மச்சங்கள் உண்டாகும். இந்த நதி போற இடங்கள்லாம் கனி தருகிற மரங்களை காண முடியும். எனக்குப்பா கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆவியானவர் கூப்பிடுங்க, ஆவியானவர் கூப்பிடுங்க. அப்படி 2 பேர் பக்கத்தில் கையை கோர்த்துக்கிறங்க. ரெண்டு பேரா கையை கோர்த்துக்கிறங்க. 2 கையை பிடிங்க, 2 கையை பிடிங்க. 2 பேரா வரு சங்கிலி தொடர் இல்லை. 2 பேரும் உங்கள் முகத்தை பார்க்குற மாதிரி பிடிங்க. 2 பேர் இப்படி 2 பேர் ஒருத்தரை பிடிங்கப்பா. ஒருத்தர் பிடிவாங்க. 2 கையை பிடிங்க, 2 கையை பிடிங்க. 2 பேரை. ஹலோ, காது கேட்குதா இல்லையா? காது கேட்குதானே? சரி, போய் இல்லாத இடத்த தேடி போங்க. இப்படி இப்படி முகத்தை பாருங்க, முகத்தை பாருங்க. 2 கை பிடிங்க. எல்லாம் 2 கை பிடிங்க. ஆமாம், பிடிங்கம்மா. ஆமாம், அந்த அபிஷேகம் பெறாதவங்கள ஒருத்தர் வாங்க. புதுசாக வரவங்கள்ட்ட ஒருத்தர் அபிஷேகம் பெற்ற வாங்க. வாங்க, இந்த நிற்கிறாங்க பாருங்க. அபிஷேகம் பெற்றவங்க இன்னொரு அபிஷேகம் பெற்றவங்கள பிடிங்க. ஆமாம், விடுதலை இல்லாதவங்கள பிடிங்க. விடுதலை இல்லாத பிடிங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க. அப்படியே ஆவில நிறைந்து, ஆவில நிறைந்து இவங்க 2 பேரும் மாறி பிடிங்க. ஒரு ஆள் 2 சரியில்லாத பூச்சிக்கிட்டு இருக்கு. வேற ஆள் பிடிங்க. வாங்க. அடையெல்லாம் வாயை திறந்து அப்படியே தேவ பிரசனத்துக்காக அந்நிய பாசல் பேசு, அந்நிய பாசல் பேசு, அந்நிய பாசல் பேசு. அனல் மூட்டன், அனல் மூட்டன். அந்நிய பாசல், அந்நிய பாசல். ரியாக்காரா கண்டரா தரீபியா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நல்ல ஆவியில் நிறைந்து, 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 ஆவியில் நிறைந்து. ஜகதலிபியாந்தரா அரியாங்கரா தலபஹஸ்கியா அரியாதாலா காரா தாலா அரியாங்கரா தாலா காரா. கட்டுகள் உடையட்டு, கட்டுகள் உடையட்டு, கட்டுகள் உடையட்டு, கட்டுகள் உடையட்டு. ரியாகாரா தாலா காரா தாலா சங்கரா தாலா காரா தாலா ரியாங்கரா தாலா காரா தாலா ரியாகாரா தாலா காரா தாலா காரா தாலோ. ஜோமனு மற்றவர்களுக்காக ஜோமனு, ஜோமனுங்க. அவங்க ஆவியில் விடுதலை ஆகணும், ஆவியில் விடுதலை ஆகணும், ஆவியில் விடுதலை ஆகணும். அசுத்த ஆவி இருந்தால் விலகணும், வியாதி இருந்தால் சுகமாகணும், வரங்கள் வெளிப்படணும், வல்லமை வெளிப்படணும். ஆமென். நதி பாயணும், நதி பாயணும், நதி பாயணும், நதி பாயணும், நதி பாயணும். ஜகதல தல பகதரா ரகதலா கரா ஜெகே திலி ஹத்தே லேखा लीगल कर रखरा दल ரகரா தாலா காதாலா ஒரியாதால. கடத்தி விடுங்க. அபிஷேகம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க. மற்றவர்களுக்காக சோமனு. அசுத்தாவி விலகட்டும், அசுத்தாவியில் விலகட்டும். மறைந்திருக்கிற பொல்லாத ஆவி
பலகீனப்படுத்துகிற ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பயத்தின் ஆவி, கர்த்தருடைய ஆவியான வரும்பொழுது விலகும். ஓராதாலா காராதாலா ரியாங்காராதாலா சத்தத்தை வைத்து அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. ரியாகாராதாலா காத்தானா ரியாகாராதாலா காராதாலா காரா ரியாந்தாராதாலா காராதாலா காராதாலா யாராதாலா காராதாலா காராதாலா காரா யாரையாந்தாரா பௌதரியாந்தாரா தொலியாந்தாரா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை நீங்கள் பொறுப்பேற்று நடத்தி ஆண்டவரே என் நடத்தின எல்லா தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய தாசனை கொண்டு வந்து பேசுவேன். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்றேன். ஆவி நான் நடத்தப்படுகிறவதான் கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கை கத்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவையும் சந்தித்து ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டாரு. இந்த இடத்தை விட்டு போகும்போது தேவ கிருபை பெருகட்டும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வந்திருக்கிற யாவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் கூட இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை